ரேட் என்ன, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் என்ன, 2026ல வீடு கட்டணும்னா உண்மையிலேயே எவ்வளவு செலவாகும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். கடந்த சில ஆண்டுகளா நாங்க தொடர்ந்து வெளியிடுற எஸ்டிமேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோஸ்க்கு எங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம். சார், இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தின பயம் குறைஞ்சது, பில்டர் கிட்ட என்ன கேட்கணும்னு இப்பதான் தெரிஞ்சது. இந்த வீடியோவை நாங்க முன்னாடியே பார்த்திருந்தா நிறைய மணியை சேவ் பண்ணியிருப்போம். இப்படி வந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. வணக்கம், நான் உங்க இன்ஜினியர் சச்சின். நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல கடந்த 12 வருடங்களா 130+ ப்ராஜெக்ட்ஸை நல்லபடியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். 2025 வரைக்கும் 130+ ப்ராஜெக்ட்ஸை நாங்க இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூர், சேலம் அண்ட் சென்னை ரீஜன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நாங்க சைன் பண்ண எந்த ப்ராஜெக்டையும் பட்ஜெட் கட்டுப்படி ஆகலன்னு பாதியிலேயே விட்டுட்டு போனதில்லை. இதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் சிஸ்டம், மெட்டீரியல் டீடைல்ஸ், ஒர்க்மேன்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன், ஒவ்வொரு ஐட்டமும் கிளியரா இருக்கிற எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல நாங்க அட்டாச் பண்ற டிராயிங் புக்லெட். இந்த 1.5 மணி நேர வீடியோல எங்களோட ஸ்பெசிஃபிகேஷனை லைன் பை லைனா டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த ரேட்டுக்கு என்ன கிடைக்கும், எங்க சேவிங்ஸ், எதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ஒரு வீட்டோட எஸ்டிமேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை 4 ரேட்லயும் நான் ஒர்க் அவுட் பண்ணி அதோட PDF இந்த டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனியும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமான வீடியோ இல்ல, 2 பேருக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஒன்னு, இந்த வருடம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போற நியூ ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு. ரெண்டாவது, யங் இன்ஜினியர்ஸ் அண்ட் நியூ பில்டர்ஸ்க்கு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆர்கனைஸ்டாவும் ஸ்ட்ரக்சராவும் செய்யறதுக்காக. இந்த வீடியோவை நீங்க 2026 ஜூனுக்கு அப்புறம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததா நாங்க நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்டேட் ப்ரொவைட் பண்ணிருப்போம், அதை பாருங்க. நாங்க இப்ப ப்ரொவைட் பண்ணிருக்கிற ரேட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா என்ன டிஸ்கவுண்ட்ங்கிறது வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்கிறேன். சோ நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் 4 டிஃபரண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல ஒர்க் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1, ஸ்பெசிஃபிகேஷன் 2, ஸ்பெசிஃபிகேஷன் 2A and ஸ்பெசிஃபிகேஷன் 3. ஒவ்வொரு என்னென்ன ஒர்க்மேன்ஷிப், என்ன ரேட் டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் 0ன்னு ஒரு காலம் கொடுத்திருக்கேன். அது மார்க்கெட்ல நிறைய பில்டர்ஸ் ஹேண்டில் பண்றது. மேபி உங்க பில்டர் அப்படி ஒர்க் பண்ணலாம். அதுல இருந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணா இனியும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனாவும் இந்த வீடியோ இருக்கும். இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்க இந்த 4 ஸ்பெசிஃபிகேஷன்லயே நீங்க லோவரும் எடுக்கலாம், ஹையரும் எடுக்கலாம். ஆனா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே ஒரே ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் தான் இருக்கணும். ஒரே கம்பி, ஒரே ஸ்டீல், ஒரே சைஸ் ஆஃப் காலம், ஒரே சைஸ் ஆஃப் பீம் தான் இருக்கணும். ஃபினிஷிங் ஒர்க்ல சேஞ்சஸ் இருக்கலாம். அது உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது மாதிரி ஃபினிஷிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றீங்கிறது உங்களை பொறுத்தது. 2 வகையான எஸ்டிமேஷன் இருக்கு. ஒன்னு ஸ்கொயர் ஃபீட் ரேட் எஸ்டிமேஷன், இன்னொன்னு பில் ஆஃப் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்ற BOQ மெத்தட்ல இருக்கு. இது நாங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹைபிரிட் மெத்தடாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இருக்க நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ரேட்டுக்கு ஒரு பில்டிங்கை எடுத்துட்டாரு அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா ஒர்க்கையும் பில்டரே தான் கம்ப்ளீட் பண்ணுவாரு. மிட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு விண்டோவை உங்களோட சப்ளையர் பண்றாருன்னா முடியாது, டோர்னா முடியாது, ஒரு டைல நீங்க ப்ரொவைட் பண்ணலாம்னா முடியாது. பில் ஆஃப் குவான்டிட்டியில எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேணாலும் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இப்போ ஒரு டைல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு விண்டோவை நீங்களே ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த எஸ்டிமேஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதை தான் நாங்கள் பல வருடங்களாக எக்ஸிக்யூட்டும் செய்துட்டு இருக்கிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, ரிட்டென்ஷன் அமௌண்ட். இந்த நியூ அப்டேட்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ரிட்டென்ஷன் அமௌண்ட். அதாவது ஒரு வீடு கட்ட போற ஹவுஸ் ஓனர் பில்டர் கிட்ட பயக்கிற முக்கியமான விஷயமே இவங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு பாதியில விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறது தான். ஸோ அதனால பேமெண்ட் ஸ்கெடியூல் நாங்கள் டீடைலா ப்ரொவைட் பண்றோம். அது இந்த வீடியோட எண்ட்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஃபுல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் 5% பேமெண்ட்ங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறோம். நீங்க வீட்டை ஆக்குபை பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு தான் ஃபைனலா ஒரு ரிட்டென்ஷன் அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். மெயின்டெனன்ஸ் பீரியட், நீங்க வீட்டை ஆக்குபை பண்ணி 1 இயர் வரைக்கும் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், கார்பென்ட்ரி, டைல், அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறைய ரிப்பேர் ஒர்க்ஸ் வரும். சோ அதுக்கு மெயின்டெனன்ஸ் பீரியட் 1 இயர் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த 1 இயருக்கு அப்புறம் தான் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து நாங்க ரிட்டென்ஷன் அமௌண்ட்டை கலெக்ட் பண்றோம். ஸ்ட்ரக்சரல் வாரண்டி, நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், எங்க கன்சர்ன்ல பண்ற ப்ராஜெக்ட்ஸ் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்றோம். அப்படி செய்யற ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்க ஸ்ட்ரக்சரல் வாரண்டி ப்ரொவைட் பண்றோம். இதை ரிட்டென்ஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் பாண்டாவே நாங்க கிளையண்ட் கிட்ட கொடுக்கிறோம். இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து நம்ம என்னெல்லாம் அப் டு கம்ப்ளீஷன் வரைக்கும் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ எல்லா பில்டர்ஸும் ப்ரொவைட் பண்றது தான் இந்த 2D ஃப்ளோர் பிளான். அதை நாங்களும் ப்ரொவைட் பண்றோம். அடுத்து ஆர்கிடெக்சர் 3D விசுவலைசேஷன். சோ அதை நாங்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் ப்ரொவைட் பண்றோம். அடுத்து 3D வாக் அரவுண்ட். எல்லாத்துனாலையும் பில்டிங் சுத்தி எப்படி இருக்க போகுது, ஜன்னலோட பிளேஸ்மெண்ட்ஸ், டோரோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு விஷுவலைஸ் பண்ணிக்க முடியாது. சோ அதனால நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3 எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எலிவேஷனுக்கான வீடியோ வாக் அரவுண்ட் ப்ரொவைட் பண்றோம். ஸ்ட்ரக்சரல் டிராயிங், இது ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் அப்படின்னா இதை நிறைய பில்டர்ஸ் ப்ரொவைட் பண்றது இல்ல. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல கண்டிப்பா ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கிட்டு நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன பில்லர் சின்னதா இருக்கு, கம்பி நீங்க குறைவா போட்டுருக்கீங்க, சின்னதா போட்டுருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் ஒரு டிஸ்பியூட்குள்ள போறதுக்கு ஃபர்ஸ்டே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கிக்கீங்க. ஸ்ட்ரக்சரல் டிராயிங் அப்படிங்கிறது கீழே ஃபூட்டிங், எக்ஸ்கவேட் பண்ண ஃபூட்டிங்ல இருந்து கான்கிரீட் டெப்த்
எவ்வளோ, பீம் சைஸ் என்ன வரணும், பில்லர் சைஸ் என்ன வரணும், எங்க எவ்வளோ பீம் வரணும், ஸ்லாப்ல எவ்வளோ ராடு வரணும் அப்படிங்கிறது தான். இது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ காலம் டிராயிங், ஃபூட்டிங் டிராயிங், பிளின் பீம் டிராயிங், ரூஃப் பீம், லிண்டல், ரூஃப் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இருக்கு. இதோட நீங்க ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றதா நல்லது. ஏன் அப்படின்னா மிட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல ஒருவேளை பில்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, பில்டருக்கு உங்களுக்கு ஒரு டேர்ம் சரியில்லை அப்படின்னா திடீர்னு ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து சின்னதா போடலாம், ராடு வந்து 10 mm போடுற இடத்துல 8 mm போடலாம். இதெல்லாம் நீங்க எப்படி அப்ப போய் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இல்ல மிட் ஆஃப் அந்த ஒர்க் நடக்கும் போது அவங்க டிராயிங் ப்ரொவைட் பண்றாங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்னு நீங்க நம்புவீங்க. சோ அதனால பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடியே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணி நீங்க சைன் பண்ணீங்கன்னா பெட்டர். அடுத்ததா ஒர்க்கிங் டிராயிங்ஸ். ஆர்கிடெக்சரல் எலிவேஷன், ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாரு. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் டீடைலிங்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. பட் ஒர்க்கிங் டிராயிங்கிறது நம்மளோட சைட் டீம், மேஸ்திரி, சைட் சூப்பர்வைசர், இன்ஜினியர்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒர்க்கிங் டிராயிங். சோ அதை தனியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது மிஸ்டேக்ஸ் இல்லாம நடக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்கிடெக்ட் வந்து அது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வேணும், எது மாதிரி கிராஸா வரப்போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாரு. ரைசர் என்ன அப்படிங்கிறதெல்லாம். இதை வந்து நம்ம யூசுவலா எப்படி சைட்ல எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா செவர்ல வரைஞ்சு பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுல நிறைய சென்டரிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. வெறும் ஆர்கிடெக்சரல் டிராயிங் மட்டுமே எக்ஸிகியூஷன் டீமுக்கு கொடுக்கும்போது நிறைய தவறுகள் வந்துடும். அதே நம்ம ஒர்க்கிங் டிராயிங்ன்றது நம்ம சென்டரிங் அடிக்கிறதுக்கான டிராயிங். கான்கிரீட்டுக்கு கீழே சென்டரிங் எந்த அளவுக்கு இருக்கணும், ஒர்க்கருக்கு ஈஸி பண்ற மாதிரி அவங்க மிஸ்டேக் எல்லாம் பண்றதுக்கான ப்ரொவைட் பண்றது தான் ஒர்க்கிங் டிராயிங். சோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அது நாங்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். அடுத்தது MEP டிராயிங். சில பில்டர்ஸ் இதை ப்ரொவைட் பண்றாங்க, சில பில்டர்ஸ் இதை ப்ரொவைட் பண்றது இல்ல. முக்கியமா ஃபேன் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் இந்த கான்கிரீட்டுக்குள்ள வைக்கிறது. நம்ம எங்க ஃபேன் வேணும், காட் ஒரு இடத்துல இருக்கும், ஃபேன் இன்னொரு இடத்துல இருக்கும். இது மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க இனிஷியலா டிராயிங் பண்ணாம ஒர்க் பண்ணீங்கன்னா வந்துடும். சோ அதனால பேசிக்கா நாங்க ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு ஃபேன் அண்ட் கிராடில் ஹூக், கன்சீல் லைட் ப்ரொவிஷன்ஸ்க்கான டிராயிங் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம். ரூஃப் கான்கிரீட்டுக்கு முன்னாடி ஒரு தடவையும் டிராயிங் அனுப்பிச்சு அது வந்து கிளைண்டோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸிகியூஷனை செய்யறோம். இதே ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு இதே எலக்ட்ரிக்கல்ல வால் லைட், சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் எங்க வேணுங்கிறது பிசிக்கலா கிளைண்டே கூட சைட்டை விசிட் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். அதுல இஷ்யூஸ் இருக்காது. பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு பிளம்பிங், லேஅவுட், எலக்ட்ரிக் அடிஷனலா ப்ரொவைட் பண்றோம். அடுத்து நம்ம சைட்ல பல ஏரியாஸா நம்ம வந்து கான்கிரீட் பண்ற மாதிரி இருக்கும். கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க கியூப் ப்ரிப்பேர் பண்றோம். சோ அதை வேணும்னா நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். சோ நம்ம ஆல்ரெடி கான்கிரீட்டை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, அந்த கான்கிரீட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத ரீபவுண்ட் ஹேமர் மாதிரி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ஸ் செய்து நம்ம செக் பண்றோம் நம்ம சைட்ஸ்ல. வாட்டர் குவாலிட்டி, நம்ம யூஸ் பண்ற வாட்டர்ல மினரல்ஸ்னு சொல்ற டிசால்வ்டு சால்ட்ஸ், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ற வாட்டர்ல மினரல்ஸ்னு சொல்லப்படுற டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்கலாம். அது சில சால்ட்ஸ் வந்து நமக்கு கரோஷனை ஏற்படுத்தும். சோ அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்டே தெரியணும். அதனால வாட்டர் டெஸ்ட் பேசிக்காவே நம்ம ப்ரொவைட் பண்றோம். சாயில் டெஸ்ட்க்கு நாங்க தனியா தான் சார்ஜ் பண்றோம். சில ஜியோகிராஃபில நமக்கு வந்து சாயில் டெஸ்ட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும், சில இடத்துல நெய்பர் சைட்ல இருக்கும். சோ அதுக்கு எல்லாமே ஒரே சாயில் ரிப்போர்ட்டா தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அதோட காஸ்டிங்கும் ஒரு ஹையர் சைடா இருக்கிறதால நம்ம கிட்ட டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லாத சாயிலுக்கு நமக்கு வந்து அட்வைஸ் பண்றோம் சாயில் டெஸ்ட். இஃப் நாட் நீங்க சாயில் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்க ப்ராஜெக்ட்ஸ்ல நடக்கிற ஒர்க்ஸை டெய்லியும் கிளைண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க அப்டேட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். சோ இந்த ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது டெய்லி நாங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்டேட் பண்றோம். இப்போ நம்ம அக்ரிமெண்ட்ல ஒரு பிராண்ட் போட்டிருப்போம், இல்ல நிறைய பிராண்ட்ஸ் போட்டிருப்போம். அதுக்கு ஈக்குவலன்ட் பிராண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். யூசுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல அப்படிதான் இருக்கும். சோ அப்ப பிராண்ட் சேஞ்ச் எப்படி இருக்கும்? சோ நீங்க ஒரு வீட்டு கட்டுற ஹவுஸ் ஓனரா பிராண்டை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே அந்த பிராண்ட்ல சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். பட் ஈக்குவலன்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றதாலேயே பிராண்ட்ல சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் 99% நாங்க என்ன பிராண்ட சொல்றோமோ அதே பிராண்ட் தான் யூஸ் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யறோம். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த ஸ்டாக் அவைலபிளா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கிளைண்டோட அப்ரூவலோட அந்த பிராண்டை வந்து நாங்க சேஞ்ச் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் யூஸ் பண்றோம். சோ அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்றதா நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னா அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் ஏதா நாங்க எல்லா ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க்லயும் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை மெட்டீரியல் அவைலபிளா இல்லைன்னா கிளைண்டோட அப்ரூவலோட அந்த ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்ததா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, இன்னொரு சப் கான்ட்ராக்டர் இருக்கு, அதாவது இன்னொரு பில்டருக்கு அதோட ஒரு 100 ரூபாய் குறைந்த விலையில அவங்க கிட்ட ரேட் கொடுத்துருவாங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. கிளைண்ட் இனிஷியலா ஒருத்தரோட பேசியிருப்பாங்க, அப்புறம் இன்னொருத்தர் எக்ஸிகியூஷன் செய்வாங்க. இப்படி எல்லாமும் இருக்கலாம். நாங்க செல்ஃப் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல எங்கனால எவ்வளவு ப்ராஜெக்ட் செய்ய முடியுமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் நாங்க அண்டர்டேக் பண்றோம். அந்த ப்ராஜெக்ட்டை டைரக்டா நாங்க தான் ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்றோம். நாங்க செல்ஃப் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல 25+ இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றோம். ஆர்கிடெக்சரல் டீம், ஸ்ட்ரக்சரல்
கமர்ஷியல் டீம், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், எக்ஸிகியூஷன், அக்கவுண்ட்ஸ்னு ஒன்னொன்னுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம். மெட்டீரியல் பர்ச்சேஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டா தான் நாங்க பர்ச்சேஸ் பண்றோம். சென்னையில வாங்குற ஒரு பொருட்களோட பேமெண்ட் அண்ட் பர்ச்சேஸை வந்து நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து தான் ஆப்ரேட் பண்றோம். ஸோ அதனால மெட்டீரியல்ஸ் ஒரு வாரி மாறி வந்துருமோ இல்ல சைட்ல இருக்கிற டீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது தப்பா பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தென் சைட் இன்ஜினியர்ஸ் அண்ட் டீமை மேனேஜ் பண்றதுக்கு ஜிபிஎஸ் லொகேஷனோட ட்ராக் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸை யூஸ் பண்றோம். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் அந்த சைட் விசிட் பண்ணிருக்காரு, அவர் எவ்வளவு நேரம் அந்த சைட்ல இருந்திருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் ஆஃபீஸ் டீம்னால மேனேஜ் பண்ண முடியும், பார்க்க முடியும். இதனால தான் எங்கனாலையும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை அச்சீவ் பண்ண முடியுது. 18 இன்ஜினியர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அதாவது இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல ஒரு பில்டர்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே பில்டரே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கிறதும் சரியா இருக்காது. இல்லை எல்லாத்தையுமே கிளைண்ட் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் சூஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி போகிறதும் சரியா இருக்காது. ஏன் அப்படின்னா கிளைண்ட்டே ஒவ்வொரு நேரத்துலையும் புதுசான மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பட்ஜெட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே நம்ம இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம், இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், இங்கே இவ்வளோ குவாலிட்டி தான் பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்டே டிராயிங்ஸ், ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துறதால அந்தந்த டைமில் கிளைண்ட் எதெல்லாம் சூஸ் பண்ணணுமோ, இப்போ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டைல்ஸோட டிசைன்ஸ் வந்து கிளைண்ட் சைட்டை விசிட் பண்ணி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஸ்விட்சஸ், பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ், இது மாதிரி எதெல்லாம் கிளைண்ட் ஃபைனல் ஃபினிஷிங்க்கு சூஸ் பண்ற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் கிளைண்ட் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டீலோட பிராண்ட், சிமெண்டோட பிராண்ட்லாம் ஃபர்ஸ்டே நம்ம ப்ரீ டிஃபைன்டு பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஐட்டம் நம்பர் 19 சைட் சர்வே. சைட் சர்வேங்கிறது யூஸ்வலா நம்ம ஒரு மார்க்கிங் பண்றோம் அப்படின்னா நார்மலா எல்லா பில்டர்ஸுமே டேப்பை வச்சு நம்ம நூல் கட்டி சைட்ல மார்க் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம செய்யும் போது சில தவறுகள் நடக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான மேஸ்திரி, இன்ஜினியர்ஸ் இருக்கும்போது தவறுகள் நடக்காமையும் செய்யலாம். ஆனாலும் நம்ம சைட் வந்து ஒரு ஸ்கொயர் சைட்னு நீங்க வாங்கியிருப்பீங்க, ஆனால் ஸ்கொயரா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அக்யூட் ஆங்கிளாவோ அப்டியூஸ் ஆங்கிளாவோ இருக்கலாம். ஆனா பில்டிங் 90 டிகிரிக்கு ரைட் ஆங்கிள் தான் நம்ம கட்டுவோம். இதனால தான் சில ப்ராஜெக்ட்ஸ்ல முன்னாடி பில்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செட் பேக், அந்த சைட் செட் பேக்ல ஒரு அடி கேப் நம்ம பிளான் பண்ணிருப்போம், ஆனா போக போக 2 அடியா மாறி இருக்கலாம். இன்னொரு சைடு 2 அடியா பிளான் பண்ணிருப்போம், போக போக 1 அடியா குறுகலாம். சோ இதெல்லாம் நம்ம இனிஷியலா சர்வே பண்ணாதால தான். சோ நாங்க எங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே டோட்டல் ஸ்டேஷன்ல இனிஷியலா சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மார்க்கிங் பண்றோம். உங்களோட பில்டிங்கும் நீங்க மேஸ்திரி வச்சு பண்ணாலும் சரி, லேபர் கான்ட்ராக்டரே செய்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட்டல் சர்வே செய்திருங்க. அது உங்க ஏரியாலே கண்டிப்பா அவைலபிளா இருப்பாங்க. நீங்க அவங்கள சர்வே பண்றதுக்கு மட்டும் கூட ஆப்ட் பண்ணிக்கலாம். ஐட்டம் நம்பர் 20 காலம் பில்லர்ஸ். இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரேம்ட் ஸ்ட்ரக்சர்னா பில்லர் போடுறதுல மாற்று கருத்து இருக்காது. ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி நம்ம இதை ஒர்க் பண்ணணும். ஐட்டம் நம்பர் 21 ரூஃப் பீம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சென்னை மாதிரி ஏரியால இது பிரச்சனை இல்ல. பட் இந்த கோயம்புத்தூர், சேலம் மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன பிரச்சனைனா எல்லா ஹவுஸ் ஓனருமே நான் பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றேங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா மேல ரூஃப் பீம் இல்லாம நீங்க பில்லர் போடுறதால அந்த பில்லர்னால எந்த பயனுமே இல்ல. அது ஒரு லோட் பெரிங் ஸ்ட்ரக்சரா தான் ஆக்ட் ஆகும். நீங்க காலம்னு ஒன்னு பண்ணீங்கன்னா ரூஃப் ஸ்லாபை வந்து பிரிக் ஒர்க் மேல லோட் பண்ணாம நீங்க அதுக்கு ப்ராப்பரா டிசைன் பண்ண ரூஃப் பீம் மேல தான் லோட் பண்ணணும். ஸ்லாபோட லோடு ரூஃப் பீமுக்கு வரணும், ரூஃப் பீம்ல இருந்து தான் பில்லருக்கு வரணும். சோ பில்லர்ல இருந்து ஃபூட்டிங்க்கு போய் லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். உங்க வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரூஃப் பீமை மட்டும் நீங்க தவிர்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்ட்ல 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க காஸ்ட்டை கட் பண்ணிடலாம். நீங்க ஒரு ரேட் வாங்கும்போது ஒரு பில்டர் ப்ராப்பர் ஃப்ரேம்ட் ஸ்ட்ரக்சர் ரூஃப் பீமோட கொடுக்குறாரு, இன்னொருத்தர் ரூஃப் பீம் இல்லாம கொடுக்குறாருன்னா நீங்க எப்படி அதை வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க? சோ அவர் ரூஃப் பீம் போடுறாரா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்டே கேட்டுக்கங்க. இல்லனா ரூஃப் பீம் போடாத பில்டர் கிட்ட ஒரு 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் கம்மியா நீங்க போட்டு வாங்கி ஒர்க் பண்ணுங்க. இருந்தாலும் அது ப்ராப்பரான ஃப்ரேம்ட் ஸ்ட்ரக்சர் இல்ல. ஐட்டம் நம்பர் 22 சிமெண்ட். எல்லாருமே சிமெண்ட் என்ன பிராண்ட் அப்படிங்கறதுல உறுதியா கேட்பீங்க. நாங்க பிரைமரி பிராண்ட், அதாவது கிளாஸ் 1 சிமெண்ட்ஸை என்கரேஜ் பண்றோம். அதாவது செட்டிநாட், அல்ட்ராடெக், டால்மியா, ராம்கோ, ஜேஎஸ்டபிள்யூ, இது மாதிரி நல்ல பேர் சொல்லக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் ஏ, கிளாஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க எந்த சிமெண்ட் போனாலும் நல்லதுதான். அந்த சிமெண்ட்டை என்ன ரேஷியோல யூஸ் பண்றோம், தண்ணியில கலந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துக்குள்ள அதை அப்ளிகேஷன் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. வெறும் பிராண்ட் மட்டும் முக்கியம் இல்ல. நாங்க அல்ட்ராடெக் பிராண்ட் வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது டிஎம்டி ஸ்டீல். இப்போ நம்ம கான்கிரீட்டுக்குள்ள போடுற கம்பியோட பிராண்ட். ஆக்சுவலா இதுவுமே நீங்க பிரைமரி பிராண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்தியால ஒரு 250க்கு மேல ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறாங்க டிஎம்டி பார்க்கு. அதுல வெறும் 10 பிராண்ட் மட்டும் தான் பிரைமரி ஸ்டீல் மேனுஃபேக்சரர். மற்ற 240 பிளஸ் மேனுஃபேக்சரர்ஸ்மே செகண்டரி ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸ். அப்படின்னா ஸ்கிராப் இரும்பு, இப்போ நம்ம வந்து பழைய இரும்புன்னு சொல்லி நம்ம போறது எல்லாமே இது மாதிரி டிஎம்டி கம்பி மேனுஃபேக்சரிங்க்கு தான் போகும். ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு லாட்ல வர்ற அந்த பழைய இரும்பு ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணலாம், ஒரு கேரக்டர் இருக்கும். அதனால அந்த டிஎம்டி பாரோட குவாலிட்டியுமே மாறலாம் செகண்டரி ஸ்டீல்ல. அதே பிரைமரி மேனுஃபேக்சரிங்கிறது இப்ப நாங்க வைசாக், ஜேஎஸ்டபிள்யூ, ஏஆர்எஸ் பிராண்ட ப்ரிஃபர் பண்றோம். இது மாதிரி இன்னும் ஒரு 6 to 7 பிரைமரி பிராண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த பிராண்ட்ஸ் அவங்களோட டிஎம்டி பார் தயாரிப்புக்கு பழைய இரும்பை பயன்படுத்துறது இல்ல, நியூ ஓரை மட்டுமே யூஸ் பண்ணி ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்றாங்க.
எங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, சார் நீங்கள் எல்லாமே டாப் பிராண்ட்ஸே யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஸ்டீல் மட்டும் ஏன் நீங்கள் டாட்டா யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரைமரி பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரே ரேட் இருக்கும்போது டாட்டா மட்டும் அவங்க மார்க்கெட்டிங்லாம் செய்து அவங்களோட ரேட்டை கொஞ்சம் ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டாட்டா நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 30 to 40 rupeesக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் டாட்டா பிராண்ட்ஸ் என்டையராக யூஸ் பண்ணுறோம். 24 எம் சாண்ட். எல்லா எம் சாண்டுமே ஒரே தரமாக இருக்க போகிறது இல்லை. நம்ம எம் சாண்டில் சிமெண்டோட அளவுக்கு ஃபைன் டஸ்ட் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அப்படி டஸ்ட் இருக்கும்போது சிமெண்ட்டும் எம் சாண்டும் சரியாக பாண்ட் ஆகாது. அதனால வாஸ்ட் எம் சாண்ட் தான் நம்ம பயன்படுத்தணும். அதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் என்ஷூர் பண்ணிக்கிங்க. அது மாதிரி குவாரியிலிருந்து தான் உங்களுக்கு எம் சாண்ட் ப்ரொக்யூர் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அடுத்ததாக கான்கிரீட்டிங் மெத்தட். நம்ம என்ன நல்ல சிமெண்ட் போடுறோம், என்ன பிராண்டு கம்பி போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். கான்கிரீட்டும் நம்ம நல்ல மிக்ஸில் போடுறது வரைக்கும் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எந்த கான்கிரீட் பண்ணாலும் அதுக்கு வைப்ரேட்டர் போட்டால் தான் அது டென்சிஃபைட் கான்கிரீட்டாக இருக்கும். ஏன்னா கான்கிரீட்டுக்குள்ளே ஏர் வாய்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது தான் அது டென்சிஃபை ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான கான்கிரீட்டை அச்சீவ் பண்ணும். நீங்கள் வைப்ரேட் பண்ண ஒரு கான்கிரீட்டையும் வைப்ரேட் பண்ணாத ஒரு கான்கிரீட்டையும் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். எனிவே கான்கிரீட்னா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். சில பில்டர்ஸ் அந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வாடகை நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுற லேபரோட சார்ஜஸ் பில்டர் ஹவுஸ் ஓனர் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்துலையும் உங்கள் பில்டர் அப்படி சொன்னாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி வைப்ரேட்டர் போட்டு கான்கிரீட் பண்ணுங்க. வெறும் கம்பி வச்சோ இல்லை குச்சி மாதிரி வச்சு குத்துறதால கான்கிரீட் காம்பாக்ட் ஆகாது. இல்லை இதெல்லாம் முடியாதுன்னா கூட ஒரு வைப்ரேட்டர் மிஷினை ஹவுஸ் ஓனரான நீங்கள் சொந்தமாக வாங்கி அந்த பில்டருக்கு கொடுத்துருங்க. அது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். உங்களோட பில்டிங் குவாலிட்டியே பெட்டராக கொண்டு வரும். ஐட்டம் நம்பர் 26 பிரிக் வால். நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கட்ட போகிற பிரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸ்பெசிஃபிகேஷன் 1க்கு நாங்கள் சாலிட் பிளாக்கும் மற்ற 3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு நாங்கள் ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்றோம். அது என்ன ஒயர் கட் ரெட் பிரிக் அப்படின்னா எல்லாமே செங்கல் தானே அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம நாட்டுக்கல், சாம்பர்கல், ஒயர் கட் கல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒயர் கட்டுங்கிறது இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர் ஆகிற மாதிரி கல். அது நல்ல கம்ப்ரஸ் ஆகி மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டென்சிஃபைடான பிரிக்கா இருக்கும். சாம்பர் கல்லுங்கிறது நம்ம கையில மோல்டு போட்டு நம்ம எந்த அளவுக்கு மேனுவலா பிரஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் அதோட காம்பாக்ஷன் இருக்கும். சென்னையில மேக்ஸிமம் நமக்கு சாம்பர் கல் தான் அவைலபிளா இருக்கும். ஒயர் கட் கல் வெளியிருந்து ப்ரொக்யூர் பண்ற மாதிரி இருக்கும். காஸ்ட் வைஸும் சாம்பர் கல்லுக்கும் ஒயர் கட் கல்லுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இது 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்குள்ள இருக்கும். இது 11 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரைக்கும் ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் இதோட காஸ்ட் இருக்கும். நீங்க செங்கல் தான் யூஸ் பண்றீங்கன்னு ஆயிடுச்சுன்னா ஒயர் கட் ரெட் பிரிக்ஸே யூஸ் பண்ணிக்கிங்க. as a structural engineer நான் சொல்லணும்னா ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல பில்டிங்கோட லோடு செங்கல் சுவர் எடுக்க போறது இல்ல. அதனால நீங்க செங்கல் யூஸ் பண்ணலாம், இல்ல ஃப்ளை ஆஷ் பிரிக் யூஸ் பண்ணலாம், சாலிட் பிளாக் யூஸ் பண்ணலாம், ஏஏசி பிளாக்ஸ் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம் நம்பர் 27 ஃபவுண்டேஷன் டெப்த். இப்போ ஃபவுண்டேஷன் டெப்த்தை பத்தி நீங்க ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா சில இடத்துல உங்களுக்கு டெப்த் 4 அடியிலும் கிடைக்கலாம், 5 அடியிலும் கிடைக்கலாம். சில சைட் கண்டிஷனுக்கு அது 7 அடி 8 அடின்னு போகலாம். ஒவ்வொரு பில்டர் ஒவ்வொரு லெவல் வச்சிருப்பாங்க. நான் 5 ஃபீட் வரைக்கும் என்னோட ஸ்கோப்ல நான் பண்றேன் அப்படிம்பாங்க. ஒருத்தங்க 6 ஃபீட் சொல்லுவாங்க, ஒருத்தங்க 7 ஃபீட் சொல்லுவாங்க, ஒருத்தங்க 10 ஃபீட் வரைக்கும் சொல்லலாம். ஸோ அதனால இதை ஃபர்ஸ்டே கேட்டுக்கேன். நாங்க 7 ஃபீட் வரைக்கும் எங்களோட ஸ்கோப்ல ஃபவுண்டேஷன் டெப்த் பண்றோம். 7 ஃபீட்டுக்கு மேல டெப்த் இருக்குன்னா அதோட அடிஷனல் காஸ்ட்டை சார்ஜ் பண்ணி நாங்க ஒர்க் பண்றோம். ஐட்டம் 28 ஃபூட்டிங் கான்கிரீட். இப்போ நம்ம ஃபூட்டிங் கான்கிரீட் எக்ஸ்கவேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஃபூட்டிங் கான்கிரீட்டை நம்ம எப்படி பண்ண போறோங்கிறது தான். மோஸ்ட் ஆஃப் தி பில்டர்ஸ் நம்ம மேனுவலா தான் நம்ம கான்கிரீட் பண்ற மாதிரி இருக்கும். சைட்லயே மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். அதை மொமட்டிலையும் மிக்ஸ் பண்ணலாம் அல்லது மிக்சர் மிஷின்லயும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ எங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெக் 1க்கு நாங்க சைட்ல மிக்ஸ் பண்ற மாதிரி ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 2, 2A and 3க்கு நம்ம RMC ப்ரொக்யூர் பண்றோம். RMC கான்கிரீட் ஏன் நாங்க போறோம் அப்படின்னா அந்த பேட்சிங் குவாலிட்டி இருக்கும். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ற ப்ரொபோர்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான். RMCல போகும்போது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஹையர் சைடா தான் போகும். நீங்க இதெல்லாம் இனிஷியல் டிஸ்கஷன்ல உங்க பில்டரோட பேசிக்கிங்க. ஐட்டம் நம்பர் 29 ஃபூட்டிங் ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம அந்த ஃபூட்டிங் கான்கிரீட்டுக்கு அந்த மேட்டை கீழே வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம கான்கிரீட் லே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சில வாட்டர் லாகிங் சைட்ஸுக்கு நம்ம நார்மலாக கொடுக்குற கவர் பத்தாம இருக்கும். 40 mm 60 mm பத்தாம இருக்கும். ஸோ அடிஷனல் கிளியர் கவர் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இதை நான் சில யூடியூப் வீடியோஸ்லேயே சில பில்டர்ஸ் நாங்கள் நல்லா சிறப்பாக செய்யணுங்கிற மாதிரி வீடியோஸ் போடுறதை பார்த்து வேதனைப்படுற மாதிரிலாம் செய்வாங்க. ஏன்னா ரெட் பிரிக்ஸ் செங்கல் எடுத்து கிளியர் கவருக்காக அந்த கவருக்காக வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக செங்கல்லாம் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுவே கரோஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா மாறிடும். அதனால ப்ராப்பரா அதுக்கான ஒரு கான்கிரீட் பிளாக் நம்ம அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும். ஐட்டம் நம்பர் 30 ஃபூட்டிங் கான்கிரீட் டெப்த். இப்போ நம்ம கான்கிரீட் பண்றது RMCல அப்படின்னு முடிவாயிடுச்சு. இப்போ அந்த கான்கிரீட் நம்ம என்ன உயரத்துக்கு குழிக்குள்ள நம்ம போடணும் அப்படிங்கிறதா. மேட் கட்டியாச்சு, காலமோட ரூட் மாதிரி அங்க நிக்க போகுது. இப்போ அந்த ஃபூட்டிங் கான்கிரீட்டோட டெப்த் இது ஆக்சுவலா ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணணும். அதுக்கு முதல்ல டிராயிங் நீங்க வாங்கிட்டு போறீங்க. ஒருவேளை டிராயிங் இல்லாட்டியும் எப்படி அது என்ன டெப்த் வருங்கிறது ஃபர்ஸ்டே கேட்டுக்குங்க. ஏன் அப்படின்னா சில இடத்துல ஈவன் சில ஒரு வீடியோஸ்ல கூட நான் பார்த்திருக்கிறேன்.
3 இன்ச் பண்ணலாம், 6 இன்ச் பண்ணா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் சுத்தமா ஃபெயிலியர் ஆயிரும். ஒரு எவ்வளவு மோசமான ஒரு பில்டிங், எவ்வளவு சின்ன பில்டிங் பண்ணா கூட 9 இன்ச்சஸ்ங்கிறது பேசிக்கான ஒரு ஃபூட்டிங் டெப்த். அப்படியே இந்த ஃபூட்டிங் போடுறதுலயே அர்த்தம் இல்லாம போயிடும், பஞ்சிங் ஃபெயிலியர் நடந்துரும். எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு பேசிக்கா 1 feet 3 inches இருந்து 1 feet 6 inches அது மாதிரி ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் அதோட ஹையரா டிமாண்ட் பண்ணிச்சுனாலும் அது என்ன சொல்லுதோ அதை வந்து நாங்க ஃபாலோ பண்றோம். ஐட்டம் நம்பர் 31 மினிமம் சைஸ் ஆஃப் காலம். அதாவது இப்போ நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ற சைஸ் ஆஃப் காலம். ஒரு ஹவுஸ் ஓனருக்கும் பில்டருக்கும் இதுலயுமே நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அதாவது சைஸ் ஆஃப் பில்லர், அந்த காலம் வந்து அவர் வந்து குறைவா கொடுத்துருக்கலாம், அது வந்து ஏன் நீங்க பெருசா கொடுத்துருக்க கூடாது அப்படின்லாம் கேட்பீங்க. இதுக்குமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ஃபர்ஸ்டே வாங்கிக்கிறது பெட்டர். இப்போ நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளவு சின்ன ரெசிடென்ஷியல் பில்டிங்னாலும் எங்களோட மினிமம் சைஸ் ஆஃப் காலம் 1.25 முக்கால் அப்படிங்கிறதையும் ஆவரேஜ் வந்து 1.5 முக்கால்னு கொடுக்குறோம். எங்களோட இப்ப இந்த லாஸ்ட் இயர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பேசிக்கா பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 15 காலம் இருக்குன்னா அதுல 2 காலம் தான் 1.25 முக்காலா இருக்கும், பாக்கி எல்லாமே 1.5 முக்கால் அப்படிங்கிற சைஸ்ல தான் நாங்க ஆவரேஜா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சரலி முதல்ல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா போயிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிற ஹவுஸ் ஓனர் ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னொரு ஃப்ளோர் போகலாம்னு நினைப்பாங்க. அதனால நம்ம டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் இனி ஒரு ஃப்ளோருக்காக அடிஷனலா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஐட்டம் நம்பர் 32 காலம் ப்ரொடெக்ஷன். இப்போ வாட்டர் லாகிங் சைட்ஸ்ல எப்பவுமே தண்ணியிலேயே அந்த காலம் ஊறிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த காலம்க்கு நம்ம பிட்டுமன் கோட்டிங் ப்ரொவைட் பண்றது அவசியமா இருக்குது. அதாவது காலம் கேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தார் கோட்டிங் எல்லா சைடும் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம சாயில் ஃபில்லிங் பண்றது, அதை நம்ம எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் ப்ரொவைட் பண்றோம். அடுத்தது பிளிந்த் பீம் கான்கிரீட். அதாவது நம்ம இது கிரேட் பீம்னு சொல்லுவோம், பெல்ட் பீம்னு நம்ம லோக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். ஸோ இந்த கான்கிரீட்டும் நம்ம ஆர்எம்சில M20 கிரேட் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1க்கு மட்டும் நம்ம சைட் மிக்சிங்காக போறோம். ஒருவேளை உங்களுக்கும் ஆர்எம்சில செய்யணும் அப்படின்னா இனிஷியலாவே உங்க பில்டர்கிட்ட பேசிக்கங்க. அதுக்கு லிட்டில் ஹையர் சைடு பேமெண்ட் இருந்தாலும் அதை ப்ரொவைட் பண்ணி ஆர்எம்சில பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்சிங் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஐட்டம் நம்பர் 34 ரொம்ப நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற ஒரு விஷயம் பிளிந்த் பீம் ப்ரொடெக்ஷன். அதாவது நம்ம இந்த பிளிந்த் பீமுக்கு கீழே போடுற PCC இதை மேக்ஸிமம் ஆஃப் த பில்டர்ஸ், நம்ம நிறைய ஹவுஸா ஓனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மேஸ்திரி ரெட் பிரிக்ஸ் ஆர் ஃப்ளை ஆஷை வந்து நம்ம தரையில வச்சுட்டு மண்ணு மேல அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேல கிரேட் பீம் பிளான் பண்றாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நான் ரொம்ப அப்போஸ் பண்றேன். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க அதை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அது வந்து டைரக்ட் கிரவுண்டோட இன்டாக்டா இருக்கிறது. அப்போ சிங்கிள்னா அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்டரை, ஃப்ளை ஆஷும் அப்சர்வ் பண்ணிட்டு இமீடியட்டா மேல இருக்கிற பிளிந்த் பீம் அந்த கம்பிக்கு வந்து அந்த தண்ணியை ஈரப்பதத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஈஸியா கரோட் ஆயிரும். ஏன்னா பிளிந்த் பீம் வந்து எப்பவுமே பூமிக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு நம்ம கான்கிரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது PCC பண்ணிட்டு அதுக்கு மேல பிளிந்திங் பண்றதுதான் சரியான முறையா இருக்கும். ஈவன் எந்த இன்ஜினியர் ப்ரொவைட் பண்ண டிராயிங்லயுமே பிளிந்த் பீமுக்கு கீழே PCC தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, கான்கிரீட் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம எங்க இருந்து இந்த பிரிக்க பழகணும்னு தெரியல. உங்க பில்டிங்ல அதை செய்யாதீங்க, கான்கிரீட் பண்ணுங்க. மினிமம் சைஸ் ஆஃப் ராட் இன் பீம், இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பீம்னா அதோட மினிமம் சைஸ் ஆஃப் ராட் வந்து 12 mm இருக்கணும் ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ல அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம் தான் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஆஃப் பிராக்டிஸ். ஆனா நான் ரீசெண்டா பார்த்த ஒரு ப்ராஜெக்ட்ல பில்லர், அதாவது காலமோட ராட் எல்லாமே 20 mm 25 mm ரொம்ப ஹெவியா கொடுத்திருந்தாங்க. பார்க்கறதுக்கே வாவ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க போல இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. அவங்க பிளிம்பிங் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா 10 mm ராட் யூஸ் பண்ணி பிளிம்பிங் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலம் மேல வர காலம்ல இருக்கிற ராடு வந்துட்டு எப்பவுமே விசிபிளா இருக்கும். கிளைண்ட் எப்ப வேணாலும் போகலாம், ஒரு நியூ கிளைண்ட் போய் பார்க்கலாம், நெய்பர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே பிளிம்பிங் ஒரே நாள் கம்பி கட்டி 2வது நாள் கான்கிரீட் போடுறது. ஸோ அதை வந்து புவர் ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்றது வந்து சரியில்லை. 10 mm மினிமம் சைஸ் ஆஃப் ராட்லயே வராது. ஏன்னா வந்து நீங்க ஒரு பீம் காலம் யூஸ் பண்றீங்கன்னா அது 12 mm தான் ஸ்டார்டிங்கே இருக்கும். ஸோ 12, 16 அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் என்ன உங்களுக்கு சொல்லுதோ அதை பொறுத்து நீங்க த்ரூ பண்ணலாம். ஐட்டம் நம்பர் 36 டை பீம். 5 feet பேஸ்மெண்ட் ஹைட் வருது அப்படின்னா நாங்க பிளிந்த் பீம், பிரிக் ஒர்க், அதுக்கு மேல டை பீம் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி நாங்க ப்ரொவைட் பண்றோம். இன் கேஸ் பேஸ்மெண்டோட ஹைட் வந்துட்டு 5 feet இல்ல அப்படிங்கும்போது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பிரிக் ஒர்க் வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பிரிக் ஒர்க், ஏன்னா சாயிலோட இன்டாக்டா இருக்கிறதால. ஸோ அந்த வாட்டர் மேல இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர் கடத்திடும். இதனால தான் நம்ம நிறைய பில்டிங்ல டைல்ஸ்க்கு மேல, அதாவது சோஃபா போட்டிருப்போம், சேர் போட்டிருப்போம், அந்த இடத்துல வந்துட்டு பெயிண்ட் உறிஞ்சு வந்துட்டு இருக்கும். ஏன்னா கேபிலரி ரியாக்ஷன்ல வர வாட்டரோட பிரச்சனை. ஸோ இதை கட் பண்றதுக்காக டேம் ப்ரூஃப் கோர்ஸ் கண்டிப்பா பண்ணணும். இது உங்க பில்டர் பண்றான்னு ஃபர்ஸ்டே கேட்டுக்கங்க. அப்படி இல்லாட்டியும் கண்டிப்பா அதுக்கு அடிஷனல் காஸ்டாவது பே பண்ணி அதை வந்து செய்திருங்க. ஐட்டம் நம்பர் 38 காலம் ஷட்டரிங். ஒருவேளை பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 5 feet மேல போகுது அப்படின்னா காலமோட உயரமும் அதிகமா இருக்கும். அப்போ நீங்க பிரிக் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலம் பாக்ஸ் பண்றது அட்வைசபிளா இருக்காது. ஸோ காலம் பாக்ஸ் பண்ணி ப்ராப்பரா வைப்ரேட்டர் பண்ணி நல்லா காம்பாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்றது அட்வைசபிள். ஒருவேளை பேஸ்மெண்ட் ஹைட் குறைவா இருக்குது, ஃபியூ பிரிக் ஒர்க்ஸ் தான் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா தென் பிரிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க காலம் பண்ணலாம். பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் நாங்க சைல்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்குமே பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ல தான் செய்யறோம். ஏன் அப்படின்னா ரெட் பிரிக்ஸை விட ஃப்ளை ஆஷ்
வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்காது. நாங்கள் கொடுக்குற பேசிக் ரேட்டில் பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 3 feet அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 3 feet ஹைட் பேஸ்மெண்ட் ப்ரிக் ஒர்க் செய்துட்டு அதுக்கு மேலே டேம் ப்ரூஃப் கோர்ஸ் செய்துட்டு தென் பிளாஸ்டரிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நிறைய பில்டர்ஸ் வந்துட்டு அவுட் சைட் பிளாஸ்டரிங் மட்டும் பண்ணால் போதும், இல்லை அவுட்டர் வால்ஸ்க்கு மட்டும் பிளாஸ்டரிங் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. பட் எல்லா வாலையுமே நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணால் தான் வாட்டர் அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். அந்த பிளாஸ்டரிங் பண்ணுறதுலையும் நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணுறதால இனிமே அந்த பிளாஸ்டரிங் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது கம்மியாயிடும். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. வாட்டர் டேம்ப்னஸ் பிரச்சனைகளை ஃபியூச்சரில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். 42 பிட்டுமன் கோட்டிங். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் ப்ரிக் ஒர்க்லாம் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு அடிஷனலாக பிட்டுமன் கோட்டிங் பண்ணுறோம். பட் கண்டிப்பாக அது பண்ணணுமான அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பிளாஸ்டரிங்கும் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சரும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால அவசியப்படாது. அதுக்கு மேலே சில இனியும் ப்ரீமியமாக செய்யணும் அப்படின்றதால இந்த பிட்டுமன் கோட்டிங் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக நோட் பண்ணிக்கிங்க. இந்த பேஸ்மெண்ட்டுக்கு பிளாஸ்டரிங் பண்ணுறது தான் முக்கியம். பிட்டுமன் கோட்டிங் வந்து செகண்டரி தான். ஆனால் சிலர் பிளாஸ்டரிங்கே பண்ணாமல் டைரெக்டாக பிட்டுமன் கோட் பண்ணிட்டு சாயில் ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து எந்த வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. பிரிக் ஒர்க் மேலே பண்ணியிருக்கிற அந்த பிட்டுமன் கோட்டிங் ரஃபாக இருக்கிறதால பீல் ஆஃப் ஆகி வந்துடும். ஸோ பிளாஸ்டரிங் பண்ணாமல் நீங்கள் செய்கிற மாதிரி தான் வரும். ஐட்டம் நம்பர் 43 பேஸ்மெண்ட் பிசிசி. சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த பேஸ்மெண்ட் பிசிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காஸ்ட் வைஸ் பெரிய சேஞ்ச் இருக்குது. ஏன் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி நம்ம காம்பாக்ஷன்லாம் செய்ததுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம 1.5 மீட்டரில் பிசிசி போடுவோம், கம்பியெல்லாம் கட்டாமல். இதுதான் யூஸ்வலாக பண்ணுற ப்ராக்டிஸ். நாங்கள் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனில் காம்பாக்ஷன் டெர்மைட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பிவிசி ஷீட் லே பண்ணி அதுக்கு மேலே ஜிஎஃப்ஆர்பி ராட்ஸ் யூஸ் பண்ணி கம்பி கட்டி கான்கிரீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச். பெரிய லெவலில் காஸ்ட் டிஃப்ரென்ஸும் இருக்கும். இதில் நம்ம எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் இந்த இதையே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு இடத்துல சாயில் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டைல் உடையுது, டைல் இறங்குது அப்படிங்கிற மாதிரி எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது. பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த கம்பி கட்டி கான்கிரீட் போடுற இந்த ஜிஎஃப்ஆர்பி ஆர்சிசி ஒர்க் நம்ம செய்யறோம். இது மற்ற பில்டருக்கும் எங்களுக்கும் இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸ். உங்க ப்ராஜெக்ட்லயும் நீங்க கொஞ்சம் அடிஷனலா ஸ்பெண்ட் பண்ற தயாரா இருக்கிறீங்க, இனி அது பெட்டரா உங்க பில்டிங்கை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. பேஸ்மெண்ட் காம்பாக்ஷன் மெத்தட். நம்ம பேஸ்மெண்ட்ல சாயில ஃபில் பண்ணி தண்ணி ஊத்தி கடப்பாரை போட்டு காம்பாக்ட் பண்ணுவோம். பட் அது தின்ஸ் மாதிரி வச்சு மேனுவலா செய்யறதை விட இந்த எர்த்ரமர் மிஷினை ஓட்டுனீங்கன்னா நீங்க நார்மலா மேனுவலா காம்பாக்ட் பண்ணதுக்கு அப்புறமே 1 இன்ச் இறங்கும். ஸோ அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது வைப்ரேட் கொடுத்து இறங்குது அப்படிங்கறத கவனிக்கணும். உங்க பில்டர் கிட்ட இது மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் இருக்குதா, அல்லது உங்க ஏரியாவில் இதுக்கெல்லாம் ரெண்டலுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் சில பில்டர்ஸ் வந்து அடிஷனல் காஸ்ட்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அவங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்லயே கொண்டு வந்துருவாங்க. பட் என்ன பண்ணாலும் ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் செய்துட்டு பில்டிங் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இல்லாட்டி ஃபியூச்சர்ல கரையான் வந்து உங்களோட இன்டீரியர் ஒர்க் இல்ல கதவு நிலவு ஜன்னல் கூட நமக்கு வந்து டேமேஜ் ஆகலாம். 46 காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுவுமே நம்ம நார்மலா செய்யறதுல இருந்து கொஞ்சம் நம்ம மாற்றத்தோட செய்யறோம். அதாவது நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி டைம்ல தான் நம்ம காம்பவுண்ட் வால் செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா நாங்க பிளிந்த் பீம் பில்டிங்க்கு பிளிந்த் பீம் செய்யும் போது காம்பவுண்ட் வாலோட பிளிந்த் பீமும் சைமல்டேனியஸா செய்துறோம். டைப் பண்ணி நம்ம செய்யறோம். ஒரு கேன்டிலர் எஃபெக்டோட இருக்குது. இதனால என்ன பெனிஃபிட்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல பக்கத்து சைட்ல ஒரு பெரிய எக்ஸ்கவேஷனே செய்தாலும் நம்ம காம்பவுண்ட் வால் கீழே விழுந்துராது. ஏன் அப்படின்னா இது பில்டிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம செய்யறதால பில்டிங்னால காம்பவுண்டுக்கும் நல்லது, காம்பவுண்ட்னால பில்டிங்க்கும் நல்லது. நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல பண்ற எக்ஸ்டர்னல் வால் திக்னஸ் வந்து 9 inches ஆகும். இன்டர்னல் வால் திக்னஸ் வந்து 4.5 inches ஆகும் நம்ம செய்யறோம். ஐட்டம் நம்பர் 49 ரூஃப் கான்கிரீட் கிரேட். நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளிந்த் பீம், ஃபூட்டிங் அண்ட் ரூஃப் வந்து ஆர்எம்சில தான் ப்ரிஃபர் பண்றோம். ஏன் அப்படின்னா ஒரே நாள்ல நமக்கு பல பேட்சிங் நடத்து அந்த கான்கிரீட் செய்யணும். அவ்வளோ வால்யூம் ஆஃப் கான்கிரீட்டை ஒரே நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். கீழே பண்ற ஒர்க்கர்ஸ், அந்த மெட்டீரியல் கலக்கிற ஒர்க்கர்ஸ் ஒரு நேரம் ஒரு சட்டி ஜல்லி அதிகமாக போடுவாங்க, ஒரு நேரம் ஒரு சட்டி மணலை கம்மியாக போடுவாங்க. இப்படியே தான் நம்ம மேலே கான்கிரீட் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது மேலே போய் நின்று ரூஃப் மேலே நின்று பார்க்கும்போது திடீர்னு ஒரு பேட்ச் கான்கிரீட் வந்து ரொம்ப ஜல்லியாக வரும், ஒரு பேட்ச் வந்து ரொம்ப சிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு சைடில் மணல் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். இது மாதிரி மேனுவலாக செய்யும்போது மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் மாறக்கான சான்ஸ் இருக்கு. ஆர்எம்சியில் பண்ணும்போது வெயிட் பேட்சிங்கிறதால பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்டே நீங்கள் ஆர்எம்சியில் பண்ண போறீங்களா இல்லையாங்கிறத உங்கள் பில்டரோட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க. அப்புறம் மேக்ஸிமம் இந்த சைட் பேட்சிங் பண்ணுறதுல கிரேட் ஆஃப் கான்கிரீட் M15 தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஆர்எம்சியில் நாங்க ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு M20 கிரேடும், M2A and 3க்கு வந்து M25 கிரேடும் ப்ரொவைட் பண்றோம். ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஆஃப் பிராக்டிஸ் படி நீங்க M20 கிரேடே போதுமானது தான். பட் கொஞ்சம் இது பிரீமியமா இருக்கணுங்கிறதுக்காக 25 போறோம். கண்டிப்பா 25 வேணுமா அப்படின்னா அப்படி இல்லை, 20 இஸ் இனஃப். ஆனா நீங்க ஆர்எம்சி தான் பண்ண போறீங்கிறது உங்க பில்டர் கிட்ட முதல்ல கேட்டுக்குங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அடிஷனல் காஸ்ட் வரும். நீங்க மிட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஆர்எம்சியில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களால கண்டிப்பா செய்ய முடியாது.
ஐட்டம் நம்பர் 50 அதர் கான்கிரீட். இப்போ வந்து நம்ம லிண்டல் கான்கிரீட் செய்வோம், காலம் கான்கிரீட் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், இதெல்லாம் ஆர்எஃப்சியில் கொண்டு வர முடியாது. சைட்டில் மேனுவல் பேட்சிங் தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஐட்டம் நம்பர் 51 சில் பீம். இப்போ இந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி விண்டோவோட லெவலில் இருக்கிறது தான் நம்ம சில் பீம்னு சொல்லுவோம். இது நம்ம விண்டோ எங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த சில் பீமை கொடுக்கணும். இதுக்கு நம்ம ரெடிமேட் சில் பிளேட் யூஸ் பண்ணி சில் பீம் ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா, பழைய வீடுகளில் பார்த்துருப்போம் விண்டோ கிட்ட 45 டிகிரியில் கிராக் வரும். இது அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சில் பீம் ப்ரொவைட் பண்ணுறோம். இது விண்டோ கிட்ட மட்டுமே கொடுத்தா போதுமானதானா போதுமானது தான். பட் நீங்கள் எல்லா வால்ஸ்லையுமே கொடுத்துட்டீங்கன்னா அது இனி ஒரு ஸ்டிஃபனிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதனால உங்கள் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. நாங்கள் 4 இன்ச் வால்ஸ் எங்கெல்லாம் நம்ம செய்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் சில் பீம் ப்ரொவைட் பண்ணுறோம், லிண்டல் பீம் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் இந்த சில்லுக்கு கீழேயும் ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி சில்லவளுக்கு மேலே இன் பிட்வீன் லிண்டல்லையும் சென்டர் பண்ணி ஒரு சில் பிளேட் கொடுக்குறோம். இது வந்து அந்த பிரிக் ஒர்க்குக்கு ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 4 இன்ச் வால் நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரிக் ஒர்க் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். ஐட்டம் நம்பர் 53 லிண்டல் பீம். லிண்டல் பீம் வந்து நம்ம 7 ஃபீட்டில் விண்டோக்கு மேலே, அதாவது டோருக்கு மேலே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறதா லிண்டல் பீம் சொல்கிறோம். நீங்கள் ப்ராப்பராக ஃப்ரேமட் ஸ்ட்ரக்சராக செய்தீங்கன்னா கட் லிண்டலே போதுமானது தான். நாங்கள் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனில் அதை த்ரூ லிண்டலாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஒரு பில்லர்லேருந்து இன்னொரு பில்லருக்கு நம்ம கனெக்டடாக இருக்கும். டோட்டல் பில்டிங்குமே இன்டாக்டாக இருக்கும். டோட்டலாக நம்ம நெட்வொர்க் மாதிரி அதை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டராகவும் இந்த டை பீம் வந்து இருக்கும், இந்த லிண்டல் பீம். நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் செய்கிறீங்க அப்படின்னா த்ரூ லிண்டல் கொடுக்கறது தான் அட்வைசபிள். இல்லை ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறீங்கன்னா கட் லிண்டல் கூட போய்க்கலாம். ஐட்டம் நம்பர் 54 சன்ஷேட்ஸ். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அது ரூரல் ஏரியாஸில் நீங்கள் உங்கள் வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. அதாவது சில பில்டர்ஸ் ரூரல் ஏரியாவில் எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்னா ரேட் ஒன்று கொடுத்து பில்டிங்கை எடுத்துக்குவாங்க. அது வந்து இப்போ மார்க்கெட் ரேட்டு 2500 போயிட்டு இருக்குன்னா 1500 கூட பில்டிங் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கொயர் ஃபீட் அளப்பாங்க. சன்ஷேட்ஸ் ஏன்னா அதுவும் கான்கிரீட் ஸ்லாப் தான் அப்படின்னு சொல்லி அதையும் ஏரியாவில் அளப்பாங்க. உள்ள லாஃப்ட் போட்டிருந்தா அதையும் ஏரியாவில் அளப்பாங்க. ஸோ அதனால அவங்க எது மாதிரி டேர்ம்ஸ்ல எடுப்பாங்கிறத முதல்ல கேட்டுக்குங்க. சன்ஷேடுக்குலாம் அடிஷனல் காஸ்ட் வருமா அப்படிங்கிறத பத்திலாம் முதல்ல கேட்டுக்கிட்டு ப்ராஜெக்ட்குள்ள என்டர் ஆகிறது பெட்டர். கடைசியில் வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஐட்டம் ஒரு 55 லாஃப்ட். லாஃப்ட்டும் அது மாதிரி மெஷர்மெண்ட்ல வருமா அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. சில பில்டர்ஸ் மெயினா ரூரல் ஏரியாஸ்ல வந்து இதை மெஷர் பண்றாங்க. ரேட் கம்மியா கொடுத்துருவாங்க, கடைசியில் இதுக்கெல்லாம் ரேட் இன்க்ரீஸ் ஆகி போயிடும். நாங்க ஒரு பெட்ரூமுக்கு ஒரு லாஃப்ட் ப்ரொவைட் பண்றோம், கிச்சனுக்கு எல் ஷேப் லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்றோம். சில இடங்கள்ல நமக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் வருது, இல்ல பூஜை ரூம் வருது, அதுக்கு மேல ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கிளையண்ட்டுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அது பேசிக்கா ஒரு வீட்டுக்கு வந்து நாங்க ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா பெட்ரூம்ஸ் அண்ட் கிச்சன் இல்லாமையும் ப்ரொவைட் பண்றோம். அதுக்கு அடிஷனல் காஸ்ட் நாங்க சார்ஜ் பண்றது இல்ல. ஐட்டம் ஒரு 58 ரூஃப் ஹைட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதாவது எல்லா பில்டருமே ரூஃப் ஹைட் என்னன்னு கேட்டா 10 அடின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. சில பில்டர்ஸ் காங்கிரீட்டோட சேர்த்து 10 அடி சொல்லுவாங்க. அப்போ நீங்க டைல்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு 9 அடி 9.25 அடி தான் இருக்கும். சில பில்டர்ஸ் 10 அடின்னு சொல்லுவாங்க, அது சென்டரிங் ஹைட் 10 அடியா இருக்கும். அப்ப டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் 9.25 கிளியரா கிடைக்கும். நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல சென்டரிங் அடிக்கும் போதே 10.25, அதாவது ஸ்லாப் திக்னஸோட சேர்த்து 10.25 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றோம். அப்போ நமக்கு டைல்ஸ் எல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் நம்ம 10 அடிக்கு கிளியரா இருக்கும். 10 அடி 1 இன்ச்சாவது குறைஞ்சது இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு என்ன ஹைட் வேணும், சம்டைம்ஸ் நீங்க ஃபால் சீலிங்கா பண்றீங்கன்னா அடிஷனல் ஹைட் வேணும்னாலும் நீங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிக்கீங்க. ஐட்டம் நம்பர் 60 ரூஃப் ஸ்லாப் திக்னஸ். ஒவ்வொரு பில்டர் ஒரு மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை ஃபாலோ பண்றதா முக்கியம். நாங்க ஆவரேஜ் ஸ்லாப் திக்னஸ் வந்து 5 இன்ச்சஸ். பட் ஸ்லாபோட ஏரியா பெருசா இருக்கு, ஸ்ட்ரக்சரல் டிமாண்ட் பண்ணுதுன்னா நம்ம 5.5 இன்ச் திக்னஸ், 6 இன்ச் திக்னஸ், 7 இன்ச் திக்னஸ் வரைக்கும் போக வேண்டியது இருந்தாலும் இருக்கும். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் எங்களோட ஆவரேஜ் ஸ்லாப் திக்னஸ் 5 இன்ச். 61 கியூரிங் யாரு பண்றது? இப்ப சில பில்டர்ஸ் வந்து கியூரிங் அவங்களோட ஸ்கோப் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. சோ கியூரிங் வந்து ஹவுஸ் ஓனர் சைட் செய்யற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஓனர் போய் பண்ணணும், இல்ல ஒரு ஆள் வச்சு அதுக்கு பண்ற மாதிரி இருக்கும். இல்ல பில்டருக்கே ஒரு பேமெண்ட் அடிஷனலா கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் நடக்கிற அன்னைக்கு எங்களோட ஸ்கோப்ல கியூரிங் 2 நேரம் பண்றோம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. ஒர்க் நடக்காம, அதாவது இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வருது, இல்ல ரூஃப் கான்கிரீட் போட்டுட்டு அந்த சைட்ல இன்னொரு சைட்டுக்கு நாங்க மூவ் ஆகுறோம் அப்படின்னா அது எப்படி கியூரிங் பண்ண போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணணும். நாங்க எங்களுக்கு நியர்பை சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் என்டையர் கியூரிங் எங்க ஸ்கோப்லயே எடுத்துக்கிறோம். இல்ல அந்த லொகேஷன்ல எங்களுக்கு வந்து அடுத்த சைட்டே இல்ல அப்படிங்கும்போது ஒர்க்கர் தனியா நாங்க பிளான் பண்ணுமா இல்லையாங்கிறது கிளையண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க செய்றோம். நீங்களும் உங்க பில்டர் கிட்ட கேட்டுக்குங்க. 62 கியூரிங் எவ்வளவு நாள் பண்ணணும்? கான்கிரீட்டுக்கு 3 வீக்ஸ் கியூரிங் செய்யணும். 2 வீக்ஸ் நீங்க பாண்டிங் பண்ணி கண்டிப்பா கியூரிங் பண்ணணும். அதுக்கு மேல ஸ்ப்ரே கியூரிங் பண்ணலாம். பிரிக் ஒர்க் அண்ட் பிளாஸ்டரிங்க்கு 7 டேஸ் கியூரிங் அவசியம். இனி ஒரு நாள் கூடுதலா நாங்க 8 டேஸ் கியூரிங்க மேண்டேட்டரியா ஃபாலோ பண்றோம். ஐட்டம் நம்பர் 65 டீஷட்டரிங் ஆஃப் ரூஃப் ஸ்லாப். நம்ம ரூஃப் ஸ்லாப் எப்ப பிரிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. நாங்க 15th டே டீஷட்டரிங்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்றோம். அடுத்ததா ஃப்ளோரிங் செக்ஷன்ல ஃப்ளோர் டைல். நாங்க 4x2 ஃப்ளோர் டைல் வரைக்கும் லே பண்ற
பண்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். டைலுக்கு காஸ்ட் வந்து 60 rupees per square feet உள்ள டைல் ஸ்பெசிஃபிகேஷன் 1 to 2A-க்கும் ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு 80 rupees per square feet உள்ள ஃப்ளோர் டைலும் பிளான் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் 4x2 சைஸ் வரைக்கும் கன்வென்ஷனல் லேயிங் மெத்தட்ன்றதால இதை ஃபாலோ பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் அடுத்த சைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்வென்ஷனல் லேயிங் மெத்தடில் பண்ண முடியாது, நம்ம அதிசிவ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காஸ்ட் வரும், என்ன சார்ஜஸ் வரும்னு ஃபஸ்ட்டே உங்கள் பில்டர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் டாய்லெட் வால் டைல்ஸ் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே அப் டு சீலிங் ஹைட் வரைக்கும் நம்ம லே பண்ணுறோம். வெறும் 7 feet வரைக்கும் செய்கிறதால அது ஒன்றும் அவ்வளோ நல்ல ஃபினிஷாக தெரியாததால நீங்களும் உங்களோட பில்டிங்கில் 10 feet ஹைட் வரைக்கும் போய்க்கிறது பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டே உங்கள் பில்டரோட டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. பார்க்கிங் டைல், எலிவேஷன் டைல், கிச்சன் டைல், இது எல்லாமே நம்ம இந்த 40 to 50 rupees பட்ஜெட்ல இருக்கிற வால் டைல் தான் இந்த எஸ்டிமேஷனுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சிட் அவுட் எலிவேஷன்ல வால் டைல் ஆர் டெக்ஸ்சர் பட்டி நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஒவ்வொரு 1000 ஸ்கொயர் ஃபீட்க்கு 100 ஸ்கொயர் ஃபீட் சர்ஃபேஸ் ஏரியா உள்ள வால் டைல் ஆர் டெக்ஸ்சர் பட்டி ப்ரொவைட் பண்ற மாதிரி நம்ம எஸ்டிமேஷன் பண்ணிருக்கோம். உங்க பில்டர் கிட்டயும் ஃபர்ஸ்டே டெக்ஸ்சர் பட்டிக்கு என்ன காஸ்ட், அடிஷனல் வால் டைல் நம்ம சேர மாதிரி என்ன காஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டுக்கிறது பெட்டரா இருக்கும். மெயின் டோருக்குள்ள என்டர் ஆகிற மெயின் என்ட்ரன்ஸ் ஸ்டெப் வந்து கிரானைட்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அந்த கிரானைட்டோட காஸ்ட் வந்து 120 rupees per square feet உள்ள கிரானைட் நம்ம லே பண்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். ஐட்டம் நம்பர் 72 இன்னர் ஸ்டேர்கேஸ் ஸ்டெப். நம்மளோட ப்ராஜெக்ட்ல இன்னர் ஸ்டேர்கேஸ் இருக்குன்னா அது ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு நம்ம ஃபுல் பாடி வெட்ரிஃபைட் டைலும் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு கிரானைட் ஸ்டெப்பும் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அதோட காஸ்டிங் ஃபுல் பாடி வெட்ரிஃபைட் டைல்னா 100 rupees per square feet-ம் கிரானைட் வந்து 120 rupees per square feet உள்ள கிரானைட்டும் நம்ம பிளான் பண்றோம். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல அவுட்டர் ஸ்டேர்கேஸா இருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு சிமெண்ட் ஃப்ளோரிங்கும் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு வந்து நம்ம டைல் ஃப்ளோரிங்கும் பிளான் பண்ணிருக்கோம். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்க்கு 120 rupees per square feet உள்ள கிரானைட் பிளான் பண்ணிருக்கோம். அது இப்ப இருக்கிற ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து நம்ம ஃப்ரண்ட் எஜ்ஜையும் ரைஸ் பண்ணி, அதாவது வாட்டர் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்ல இருந்து அது ஸ்பில் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக ரைஸ் பண்ற மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் செய்து ஒரு கவுண்டர் டாப் நம்ம ப்ரொவைட் பண்றோம். எது வரும், ஏன்னா இதெல்லாமே அடிஷனல் காஸ்ட்ல வரலாம். அதனால உங்க பில்டர் கிட்ட இது மாதிரி வருமா வராதா, இல்ல அவரோட முந்தைய ஒர்க்ஸ் அவர் எப்படி செய்திருக்கிறாரு, அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அவர் அது செய்திருந்தாருன்னா அது அடிஷனல் காஸ்ட்ல வந்திருக்கா இல்லையா, இல்ல அதை அவர் செய்யலைன்னா எங்களுக்கு இது மாதிரி வேணும், அப்ப அதுக்கு நீங்க பட்ஜெட்லயே பண்ணி கொடுத்துருவீங்களா, அடிஷனல் வருமாங்கிற மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்டே கேட்டுக்கிறது பெட்டர். கிச்சன்ல மாடுலர் கிச்சன் நீங்க போகல, டால் யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணலன்னா ஒரு ஷெல்ஃப் நம்ம பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்லயே நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு கடப்பா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஷெல்ஃபும் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு கிரானைட் யூஸ் பண்ணி ஒரு ஷெல்ஃபும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 76 டாய்லெட் ஸ்பேசர்ஸ். நீங்க எந்த டாய்லெட் பிளான் பண்ணாலும் ஓகே, நீங்க எங்க ஸ்பேசர் வச்சு டைல லே பண்றீங்களோ இல்லையோ உங்களோட டாய்லெட் ஃப்ளோர் டைலுக்கு கண்டிப்பா ஸ்பேசர் ப்ரொவைட் பண்ணுங்க. உங்க பில்டர் அடிஷனல் காஸ்ட்னு சொன்னாலும் அடிஷனல் காஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணி ஸ்பேசர் ப்ரொவைட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல டாய்லெட் பழைய வீடுகள்ல ரிப்பேர் ஒர்க் பார்க்கணும்னா டேம்ப்னஸ் வந்து இருக்கும். டாய்லெட் வால்ஸும் இருக்கிற வால்ஸ் எல்லாமே வாட்டரால இருக்கும். ஒருவேளை அது டாய்லெட் பக்கத்துல ஒரு ஹால் இருக்கு, ஒரு பெட்ரூம் இருக்குனாலும் அந்த வால்ல ஃபுல்லா டேம்ப்னஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்கு காரணம் டாய்லெட் ட்ரையா தான் இருக்கும், பட் அந்த டாய்லெட்டோட ஃப்ளோர் டைல் நம்ம 0-0வா நம்ம ஜாயின் பண்ணிருப்போம். அது நம்ம கேப்பே இல்லைன்னு நினைப்போம், ஆனா அதுல கேப் இருக்கும். அந்த வழியா வாட்டர் வந்து உள்ள போயிட்டு வாட்டர் வெளியே சீப் ஆயிட்டு இருக்கும். இதை நம்ம ஸ்பேசர் ப்ரொவைட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதுல எபாக்சியை வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது அதுல இருந்து கீழே வாட்டர் வந்துட்டு வெளியே போறதுக்கான சான்சஸ் இருக்காது, லீக்கேஜஸ் இருக்காது. அதனால பேசிக்கா டாய்லெட் ஃப்ளோர்ஸ்க்கு வந்து ஸ்பேசர் வச்சு மட்டுமே நீங்க ஒர்க் பண்ணுங்க. எங்களோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லயும் டாய்லெட் ஃப்ளோர் டைலுக்கு ஸ்பேசர் ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 77 ஸ்பேசர்ஸ். சில ஃப்ளோர் டைலுக்கு ஸ்பேசர் வச்சு நம்ம டைல் லே பண்ணா ஹால்ல பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நினைக்கலாம். பட் ஸ்பேசர் வச்சு செய்யறது வந்து சம் அடிஷனல் காஸ்ட்டை கொண்டு வரும். எபாக்சி அதில் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கிற எஸ்டிமேஷன்ல ஹால்ல எல்லாம் வித்தவுட் ஸ்பேசருக்காக தான் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல வித்தவுட் ஸ்பேசர் தான் நம்ம செய்வோம். இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்பேசர் வேணும்னா அது ஃபர்ஸ்டே நீங்க சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அது அடிஷனல் காஸ்ட்ல நாங்க ஒர்க் அவுட் பண்ணி ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 78 மெயின் டோர். மெயின் டோரோட நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸா நம்ம எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் கொடுத்துருக்கிறது 3.5 அடி அகலம் 7 அடி உயரம். ஸோ இதுல ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2Aக்கு நம்ம 50,000 rupees பட்ஜெட் உள்ள ஒரு டோரை ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த 50,000 பட்ஜெட்ல நமக்கு டோர் ஃப்ரேம், டோர்ல வர ஃபிட்டிங்ஸ் அண்ட் பாலிஷ் எல்லாமே இன்க்ளூடட். ஸ்பெசிஃபிகேஷன் 2A, ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு வந்து நம்ம 75,000 பட்ஜெட் உள்ள டோர் ப்ரொவைட் பண்றோம். அதுல ஒருவேளை சைட் கிளாஸ் வரலாம் அல்லது கஜலட்சுமி மாதிரி கார்விங் ஒர்க்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமா வுட்டன் ஜாயினரிஸை பத்தி சொல்ல வரும்போது நாங்க நிலம்பூர் டீக் யூஸ் பண்றோம். நிலம்பூருக்கே டைரக்டா போய் ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்து அந்த டீக் வுட்டை ப்ராசஸ் பண்ணி செய்யறோம். எங்களுக்கு ஓனா வுட்டுக்கான பட்டறை இருக்கு, நாங்க ஓனா மேனுஃபேக்சர் செய்யறோம். நீங்க கூகுள்ல லிஸ்ட் தி பெஸ்ட் டீக் வுட்
மெட்டீரியல்ஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா பர்மா டீக்கு அடுத்து நிலம்பூர் டீக்குன்னு தான் உங்களுக்கு காமிக்கும். இது மாதிரி ஒரு நல்ல டீக் வுட் வேணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 79 மெயின் டோர் ஃபிட்டிங்ஸ். இப்போ இந்த போட்டோல இருக்கிறது தான் நாங்க ஒரு மெயின் டோருக்கு ஃபிட்டிங்ஸா ப்ரொவைட் பண்றோம். இது ஏன் நாங்க இனிஷியலாவே காமிக்கிறோம்னா கிளையண்ட்டுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடக்கூடாது. நாங்க பெரிய பெரிய ஹேண்டில் போடுவோம், வேற மாதிரி ஒரு லாக் போடுவோம் அப்படின்லாம் ஒரு ஐடியாவில் இருந்துட்டு நாங்க வேற ஒன்று செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி பில்டர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிடுறோம். மெயின் டோர்ன்றதால ஹிஞ்ச் வந்து 4 ஹிஞ்ச் யூஸ் பண்றோம். அது வந்து ஃபுல்லி பிராஸ் ஹிஞ்சஸா நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 80 பெட்ரூம் டோர்ஸ். பெட்ரூம் டோருக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2A நம்ம டீக் வுட் ஃப்ரேமும் மைக்கா டோர்ஸ் அதாவது மெம்பரேன் டோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 3 எடுத்தோம்னா நம்ம டீக் வுடன் டோர்ஸே அதுக்கும் ப்ரொவைட் பண்றோம். அதாவது மெயின் டோர் மாதிரியே தான் நம்ம எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் ப்ரொவைட் பண்றோம். அதோட சைஸ் மட்டும் 3 அடிக்கு பதிலாக 3 அடியா இருக்க போகுது. ஸோ இந்த பெட்ரூம் டோரோட காஸ்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே இனிஷியலா மென்ஷன் பண்ணிடுறதால மிட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல கூட கிளைண்ட் இல்ல நாங்க ஒரு இடத்துல டோர் பார்த்துருக்கோம் அந்த டோரை நாங்க யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட டீடைல்ஸ் இல்லாதப்போ நீங்க பில்டர் கிட்ட அந்த மெட்டீரியல் சேஞ்சஸை டிஸ்கஸ் பண்ண முடியாம போயிருது. உங்க பில்டர் கிட்டயும் அவர் என்ன யூஸ் பண்ண போறாரு முதல்ல கேட்டுங்க. ஸோ பெட்ரூம் டோரோட ஃபிட்டிங்ஸும் இந்த டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி தான் நாங்க ப்ரொவைட் பண்றோம். 3 ஹிஞ்ச் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2Aக்கு நம்ம பிராஸ் கோட்டட் நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 3 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பிராஸ் மெட்டீரியல்ஸாவே நம்ம யூஸ் பண்றோம். இந்த பெட்ரூம் டோர் ஃபிட்டிங்ஸை பொறுத்த அளவுக்கு மோஸ்ட்லி நிறைய பில்டர்ஸ் வந்து பவுடர் கோட்டட் ஃபிட்டிங்ஸ், பவுடர் கோட்டட் ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்க ப்ராஜெக்ட்ல அது பவுடர் கோட்டடா இருக்கணுமா, எஸ்எஸ்ஆ இருக்கணுமா, இல்ல பிராஸா இருக்கணுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கிங்க. ஐட்டம் நம்பர் 82 டாய்லெட் டோர். ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு வந்து நாங்க பிவிசி டோர் ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 2Aக்கு ஃபைபர் டோர் ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு யூபிவிசி டோர் ப்ரொவைட் பண்றோம். அதோட ரெஸ்பெக்டிவ் காஸ்ட் என்னங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெக்ல இருந்து இன்னொரு ஸ்பெக்கு அதை ஸ்விட்ச் பண்ணாலும் நீங்க அந்த சேஞ்சஸை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஐட்டம் நம்பர் 83 பேக்யார்ட் டோர். இது பேக்யார்ட் டோரா இருக்கலாம், கிச்சன் எக்ஸிட் டோரா இருக்கலாம், இல்ல ஹெட் ரூம்ல இருந்து நம்ம வெளியே டெரஸுக்கு போற டோரா இருக்கலாம். இதுக்கு நாங்க ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2Aக்கு GI டோர்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு டீக் வுடன் டோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். சில கேசஸ்ல சில பில்டர்ஸ் வந்து நம்ம பெட்ரூம் யூஸ் பண்ற சேம் மெம்பரேன் டோர்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எக்ஸ்டர்னல் டோரோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஒரு ஸ்ட்ராங்கான டோர் தான் நீங்க அங்க ப்ரொவைட் பண்ணணும். ஐட்டம் நம்பர் 84 விண்டோஸ் அண்ட் கிரில். நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2Aக்கு நம்ம யூபிவிசி விண்டோஸ் அட் த காஸ்ட் ஆஃப் 550 rupees per square feet ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு டீக் வுடன் விண்டோஸ் வித் பாலிஷ் இன்சைட் பெயிண்ட் அவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்றோம். விண்டோஸ்க்கு நம்ம நிலம்பூர் டீக் யூஸ் பண்றோம். இது மாதிரி நம்ம காஸ்டிங்லயே நாங்க கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துறதால அவங்க மிட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல யூபிவிசி விண்டோ எடுத்தவங்க GI விண்டோஸ்க்கு சேஞ்ச் பண்றாங்க, இல்ல யூபிவிசி விண்டோ எடுத்தவங்க டீக் விண்டோஸ்க்கு கன்வெர்ட் ஆகுறாங்க, இல்ல யூபிவிசி விண்டோஸே நம்ம டீக் கலர்ல ஹையர் சைடு காஸ்ட்டுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக அதையும் ப்ரொக்யூர் பண்றாங்க, இல்ல அலுமினியம் விண்டோஸ் கூட கிளையண்ட்னால சூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ எல்லாமே காஸ்ட்ல இருக்கிறதால பில் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் காஸ்ட்ல இருக்கிறதால எப்ப வேணாலும் எந்த சேஞ்சஸ் வேணாலும் எடுத்துக்க முடியுது. முடிஞ்சா உங்க பில்டர் கிட்டயும் இதை கேட்டு நீங்க செய்துக்குங்க. 85 ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸ்டீரியர் ஓப்பனிங்ஸ் எவ்வளோ சைஸில் கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ பில்டர் பில்டிங்கை கட்டி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ விண்டோஸ் பொசிஷன் ப்ரொவைட் பண்ணலான்னு யோசிப்பார். பில்டர் நான் இந்த இடத்துல ஒரு 4 feet விண்டோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். பட் ஹவுஸ் ஓனர் இல்லை எனக்கு ஒரு 5 feet விண்டோ வேணும், 6 feet விண்டோ வேணும், ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ தான் பிரச்சனையே வரும். இல்லை அவ்வளோ பெரிய விண்டோஸ் போகும்போது என் பட்ஜெட்டுக்குள்ளே வராது அப்படின்னு. ஸோ எது பெரியது எது சின்னதுங்கிறதா இங்கே பிரச்சனை. நாங்கள் எஸ்டிமேஷன்லேயே நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்க போகிறீங்களோ அதை பொறுத்து விண்டோஸோட சைஸ் என்ன வரும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி முதல்ல கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 2000 square feet பில்டப் ஏரியால நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3 எடுக்கிறீங்கன்னா பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் வரும், பெரிய பெரிய விண்டோஸ் வரும்ங்கற அஸ்யூம் பண்ணி அதுக்கு 300 square feet ஓப்பனிங்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2 எடுத்தீங்கன்னா 150 square feet ஓப்பனிங், 240 square feet ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்றோம். விண்டோல யூஸ் பண்ற கிரில்ஸ் 10 mm யூஸ் பண்ணுவாங்க, 12 mm யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். நாங்க 12 mm ராட்ஸ் யூஸ் பண்றோம். ஐட்டம் நம்பர் 87 விண்டோ கிளாஸ். நம்ம இந்த யூபிவிசி விண்டோ ஒரு டீக் வுடன் விண்டோஸ்ல ப்ரொவைட் பண்ற கிளாஸ் வந்து பிளைன் கிளாஸா இருக்கலாம், அதுக்கு திக்னஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து 4 mm பிளைன் கிளாஸ் ஆர் நம்ம வந்து டிசைன்டு கிளாஸ் வந்து இந்த பட்ஜெட்ல நம்ம ப்ரொவைட் பண்றோம். எக்ஸ்டர்னல் பிளம்பிங் பைப்ஸ், அதாவது நம்ம டேங்க் அல்லது போர்வெல்ல இருந்து நம்ம ஓவர் டேங்க் போக வேண்டிய லைன் ஆகட்டும், இல்ல ஓவர் டேங்க்ல இருந்து நமக்கு டாய்லெட்ஸ்குள்ள வர லைன் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம சப்ளை லைன்ஸ்னு சொல்லுவோம். அதை நாங்க யூபிவிசி லைன்ஸா ப்ரொவைட் பண்றோம். பிவிசி பைப்ஸ் வந்து நம்ம வேஸ்ட் வாட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம், சப்ளை லைன்ஸ்க்கு யூஸ் பண்றது இல்ல. ஸோ இது வந்து பெரிய காஸ்ட் டிஃபரன்ஸும் இருக்கும், குவாலிட்டி டிஃபரன்ஸும் இருக்கும். உங்க பில்டர் அதை பிவிசியில் ப்ரொவைட் பண்றாரா யூபிவிசியில் ப்ரொவைட் பண்றாரா? யூபிவிசியில் ப்ரொவைட் பண்ண என்ன
பிராண்ட் பண்ணுவாரு அப்படிங்கறத முன்கூட்டியே நீங்க கேட்டுக்கங்க. ஹாட் வாட்டர் பைப்ஸ் அல்லது கன்சீல்டு பைப்ஸ் வந்து நம்ம சிபிவிசி பைப்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இன்டர்னல் ஹாட் அண்ட் கோல்டு பைப் லைன்ஸ், அதாவது நம்ம ஹாட் வாட்டர் சப்ளை பண்ற லைன்ஸ் ஆகட்டும் அல்லது கன்சீல்டு பண்ற லைன்ஸ் எல்லாமே நம்ம சிபிவிசி லைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1க்கு காவேரியும், ஸ்பெசிஃபிகேஷன் 2, 2A and 3க்கு வந்து ஆஸ்ட்ரால் பைப்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஐட்டம் ஒரு 90 டாய்லெட் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன். இதெல்லாம் பேசிக்கான ப்ரொவிஷன் தான். இதுக்கெல்லாம் அடிஷனல் சார்ஜஸ் வருமா வராதான்னு கேட்டுக்குங்க. நாங்க செயின்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதை ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் ஒரு 91. இப்போ நமக்கு மெட்ரோ வாட்டர் ஆர் கார்பரேஷன் வாட்டர் வந்து நம்ம சம்போட டேங்க் வரைக்கும் கொண்டு வரணும் ரோட்ல இருந்து. ஸோ அதை வந்து நம்ம இனிஷியலா கன்ஸ்ட்ரக்ஷன்லயே செய்யாம விட்டுட்டோம்னா கடைசியா நம்ம போட்ட டைல்லாம் உடைச்சிட்டு நம்ம அந்த பைப் லைன் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம டைல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க சப்ளை லைனை போட்டு வச்சுக்கோங்க. 92 பிளம்பிங் சப்ளை லைன்ஸ், அதாவது இப்போ நம்ம ஓவர் டேங்க்ல இருந்து டாய்லெட்டுக்குள்ள வர்ற வாட்டர், இதை யூஸ்வலா மோஸ்ட் ஆஃப் தி பில்டர்ஸ் வந்துட்டு ஒரு லைன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ போர் வாட்டர்னா போர் வாட்டர் மட்டும் வரும். இல்ல இன்னொரு வாட்டரும் நமக்கு மேல இருந்து கார்பரேஷன் வாட்டரும் டாய்லெட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு அடிஷனல் காஸ்ட் வரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டுக்கங்க. நாங்க ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு போர் வாட்டர் அண்ட் கார்பரேஷன் வாட்டர் தனித்தனியா நமக்கு வந்து டாய்லெட்டுக்குள்ள வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலா போர் வாட்டர் வந்துட்டு கிளாசெட் அண்ட் ஹெல்த் ஃபாசெட்டுக்கும், கார்பரேஷன் வாட்டர் வந்து ஷவர் நமக்கு வந்து வாஷ் பேசின் டாப்ஸ்க்குலாம் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி அங்கே வாட்டர் சப்ளை இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3 எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடிஷனலாக சோலார் வாட்டருக்கான தேர்ட் லைனும் டாய்லெட்டுக்குள்ள ப்ரொவைட் பண்ணுறோம். ஐட்டம் நம்பர் 93 கிச்சன் சிங்க் டேப்ஸ். நாங்கள் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே 2 டேப்ஸோட ப்ரொவிஷன் நாங்கள் கொடுக்குறோம். கார்பரேஷன் வாட்டர் அண்ட் போர் வாட்டர் 2 யூசேஜுமே அங்கே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். டைனிங் வாஷ் பேஷன் பேசிக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். சில பில்டர்ஸ் அடிஷனலாக சார்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் பில்டர் சார்ஜ் பண்ணுவாரா மாட்டாரான்னு கேட்டுக்குங்க. ஐட்டம் நம்பர் 95 கார்டன் கார் வாஷ்க்கான டேப் ப்ரொவிஷன். சில பில்டர்ஸ் இது மாதிரி அடிஷனலாக வெளியே போடுற டேப்ஸ்க்கு எல்லாமே அடிஷனல் சார்ஜஸ் வரும்னு கடைசியில் சொல்லுவாங்க. ஸோ அதை முன்கூட்டியே கேட்டுக்குங்க. நாங்க செயின்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல 3 டேப்ஸ் வந்து எங்கெங்க ரெக்வயர்மெண்ட்டோ அதை வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஒன்னு போர் ஆன் பண்ணா நமக்கு அந்த பிரஷரைஸ்ட் வாட்டர் யூஸ் பண்ற மாதிரியும், அடுத்து ஓவர் டேங்க்ல இருந்து வர்ற வாட்டர் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷனும், அடுத்தது கார்பரேஷன் வாட்டரோட ஒரு டேப் ப்ரொவிஷனும் நம்ம 3 டேப் ப்ரொவிஷனை நம்ம கார்டன் ஸ்பேஸ் ஆர் பார்க்கிங் ஸ்பேஸ்ல ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 96 வாட்டர் பிரஷர் டெஸ்ட். நம்ம பிளம்பிங் லைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைல் எல்லாம் லே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல ஓவர் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி விடும்போது மேபி ஏதாச்சும் ஒரு இஷ்யூனால பைப் லைன் பிரேக் ஆகலாம், அல்லது எல்போ சரியா ஃபிக்ஸ் பண்ணாம பேஸ்ட் போடாம விட்டு லீக்கேஜஸ் ஆகலாம். இப்படி நடந்துச்சு அப்படின்னா அது உடனே தெரியலாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட நமக்கு தெரிய வரலாம். அப்போ வந்து ஃபுல்லா நமக்கு வால்லாம் வெட்டாயிரும். நீங்க டைலை ஃபுல்லா உடைச்சிட்டு தேவைப்பட்ட வாலையுமே உடைச்சிட்டு தான் அந்த பைப்பை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால ஃபர்ஸ்டே நீங்க தண்ணி விட்டு பில்டரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றது நல்லது. 97 ப்ரெஷர் பம்ப். இப்போ இருக்கிற நிறைய மாடர்ன் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம சானிட்டரி ஃபிட்டிங்ஸாக யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரெஷர் பம்பில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பெரிய ஷவர் பாடி ஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ரெஷர் பம்ப் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது ஆக்சுவலாக ஒர்க்கே ஆகுறது இல்லை. அதனால ப்ரெஷர் பம்ப்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ப்ரெஷர் பம்ப் ஃபிக்ஸ் பண்ணாட்டியும் லேட்டர் ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளம்பிங் பைப்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருக்கணும். பிவிசி பைப்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால சிபிவிசி பைப்ஸ் யூபிவிசி பைப்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் ப்ரெஷர் பம்ப் மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் அடிஷனல் காஸ்ட் இல்லாமல் நாங்களே பம்பை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஹவுஸ் ஓனர் ப்ரெஷர் பம்ப் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் அதுக்கான ப்ரொவிஷன்லாம் பிளான் பண்ணி பிளம்பிங் செய்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இது மேக்ஸிமம் பில்டர்ஸ் வந்து அடிஷனல் காஸ்ட் வச்சிருப்பாங்க. உங்க பில்டர் எப்படின்னு கேட்டு 98 பிளம்பிங் பைப்ஸை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம், மேலேருந்து கீழே இறங்குற பைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம பழைய வீடுகளில் நீங்க பார்ப்பீங்க பைப்ஸ் இருக்கும். அந்த பைப் கிட்ட வந்துட்டு செடி வந்து வளர்ந்துருக்கும். சில டைம் ஆலமரம் அரச மரம் மாதிரி மரங்களே வந்து பெரிய லெவலில் கூட வளர்ந்துருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிளம்பிங் பைப் வந்து வாலோட அட்டாச் ஆகிருக்கிறதால சில பேர்ட்ஸ் கொண்டு வந்து போடுற சீட்ஸ் வந்து அதில் வளர்ந்து அப்படி வந்துடுது. இது ஒருவேளை நீங்கள் பிளம்பிங் பைப்பை மாற்றணும்னா கூட மறுபடியும் வாலில் தான் ட்ரில் பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் ரீட்ரில் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் கிளாம்ப்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக பிளம்பிங் பைப்புக்கும் வாலுக்கும் பிட்வீனில் கேப் இருக்கும். மழை பெஞ்சாலும் அந்த ஈஸியாக ட்ரை ஆகிடும். பிளம்பிங் பைப்ஸை மாற்றுறதும் நம்ம வந்து அந்த கிளாம்பை மட்டுமே அன்ஸ்க்ரூ பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல மெத்தடு. ஸோ பிளம்பிங் பைப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கிளாம்ப் யூஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் பிளம்பிங் பைப்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஐட்டம் நம்பர் 99 ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ். நாங்கள் மற்ற பில்டர் கிட்ட இருந்து இந்த சானிட்டரி ஃபிட்டிங்ஸில் நம்ம பெரிய லெவலில் நாங்கள் மாறுபடுறோம். யூஸ்வலாக ஒரு பில்டர் வந்துட்டு ஒரு பாத்ரூம்க்கான காஸ்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து 20,000 25,000 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 பாத்ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 20,000 3 பாத்ரூமுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 60,000 டோட்டல் பட்ஜெட்டாக இருக்கும். இனியும் நிறைய பில்டர்ஸ் எப்படி இதை சொல்லுவாங்கன்னா நாங்கள் பேரிவேர் ஃபிட்டிங் போடுறோம், ஜாகுவார் ஃபிட்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேரிவேரில் 2,000 ருபீஸ்க்கும்
கிளாசெட் இருக்கு, 25,000 ருபீஸ்க்கும் கிளாசெட் இருக்கு. ஸோ நீங்க நல்ல ஒரு மாடர்ன் கிளாசெட் போடுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் பில்டர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாசெட் போடலாம். அதே மாதிரி தான் மற்ற டேப் ஐட்டம்ஸுமே. ஸோ பிராண்டை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணாமல் காஸ்டிங் என்ன அப்படின்னு போகிறது வந்து அட்வைசபிளாக இருக்கும். நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2A டோட்டல் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வந்து நாங்கள் 1 lakh ருபீஸ்க்கும் ஃபார் 2000 ஸ்கொயர் ஃபீட், ஃபார் ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு வந்துட்டு 1.5 lakhs அப்படின்னு சொல்லி நாங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம். இதை நாங்கள் கிளைண்ட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எங்களோட பட்ஜெட்டில் அந்த வேல்யூவை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் சானிட்டரி ஃபிட்டிங்ஸை உங்கள் பேரில் பில் பண்ணி உங்கள் பில்லை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா அதுக்கெல்லாமே வாரண்டி இருக்குது. சில பிராண்டில் 7 years 10 years வாரண்டி இருக்கும். ஒருவேளை ஒரு டேப்பில் ஒரு லீக்கேஜஸ் இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது, ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை நீங்கள் பில்டரை ரீச் பண்ணுறது கஷ்டம். பட் இது மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து அதோட வாரண்டியை நீங்கள் டைரெக்டாகவே உங்ககிட்ட பில் இருந்தால் கிளைம் பண்ணலாம். நாங்கள் சானிட்டரி ஃபிட்டிங்ஸுங்கிறது ஒரு டாய்லெட்குள்ளே டைல் லே பண்ணதுக்கு அப்புறம் போடுறது எல்லாமே சானிட்டரி ஃபிட்டிங்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து வால் மவுண்ட் கிளாசெட் பண்ணுறீங்கன்னா அதோட கன்சிடர் டேங்க் சானிட்டரி ஃபிட்டிங்ஸோட பட்ஜெட்ல வரும். வாஷ் பேசின், சிங்க், டேப், டைனிங் வாஷ் பேசின்ஸ், இது மாதிரி டைல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எதெல்லாம் டவல் ராட்ல இருந்து எதெல்லாம் கொண்டு வரமோ அதெல்லாம் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட் தான் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இதுல நாங்க மற்ற பில்டர்ஸ் விட நாங்க கொஞ்சம் ஹையர் சைடே அதோட காஸ்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிரீமியமா போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் எங்க கிட்ட வர்றாங்க. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு பிளம்பிங் ஃபிட்டிங் ஷாப்பை விசிட் பண்ணி என்ன டேப்ஸ், என்ன கிளாசெட்ஸ், எவ்வளவு காஸ்ட் வரும் அப்படிங்கிறது கூட நீங்க ஐடியாஸை தெரிஞ்சுக்கிறது கூட பெட்டராக தான் இருக்கும். ஐட்டம் நம்பர் 100 ஓவர் டேங்க். நாங்கள் ரூஃப் டாப்பில் வைக்கிற ஓவர் டேங்க் 2000 liters டேங்க்ஸ் வந்து பேசிக்காக நாங்கள் ட்ரிபிள் லேயர் ஒயிட் டேங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். சில பில்டர்ஸ் ஓவர் டேங்க் அவங்க ஸ்கோப்பில் இருக்காது, அடிஷனல் காஸ்ட்டில் வரலாம். ஸோ அது என்னன்னு கேட்டுக்குங்க. ஐட்டம் நம்பர் 101 கேஸ் சிலிண்டர் ப்ரொவிஷன். இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பிளேஸ் பண்ணாமல் வெளியே பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3ல அந்த பிளம்பிங் லைன்ஸ், அதாவது கேஸ் சிலிண்டரோட லைனை வந்து கன்சீல்டு பண்ணியும் தென் ஒரு கேஜும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இது தேவைப்படுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க. ஐட்டம் ஒரு 102 வயர்ஸ். நாங்கள் சைல்ட்வேடி கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்குமே ஃபினோலெக்ஸ் வயர் அப்படிங்கிறது நாங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறோம். உங்கள் ப்ராஜெக்ட்டில் என்ன வயர் யூஸ் பண்ண போகிறீங்கிறது ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிக்கிங்க. வயருங்கிறது முக்கியமான காம்பனன்ட். ஸோ என்ன பிராண்டுங்கிறது கரெக்டாக முடிவு பண்ணி போங்க. டிடிஹெச், டிவி, வைஃபை கேபிள் கான்டியூட்ஸ் எல்லாம் பேசிக்காக உங்களுக்கு எங்கே ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த இடத்துக்குலாம் ஃபஸ்ட்டே பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் பில்டர் இதுக்குலாம் அடிஷனல் காஸ்ட் சார்ஜ் பண்ணுவாரான்னு கேட்டுக்குங்க. 104 எர்த்திங். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, மைக்ரோ அவன்ஸ் மாதிரியான அப்ளையன்சஸில் ஷாக் அடிக்கிறதுக்கான இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காரணம் ப்ராப்பராக எர்த்திங் இல்லாதது தான். ஸோ எர்த்திங் மோஸ்ட்லி பில்டர்ஸ் வந்து அடிஷனல் காஸ்ட்டில் தான் செய்வாங்க. நாங்களுமே ஸ்பெசிஃபிகேஷன் 1 எடுத்திங்கன்னா எர்த்திங் வேணும்னா அடிஷனல் காஸ்ட்டில் செய்கிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் 2, 2A and 3க்கு வந்து பேசிக்காகவே நாங்கள் எர்த்திங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஐட்டம் ஒரு 105 எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் பாக்ஸஸ் ப்ரொவிஷன். இதில் தான் நிறைய பில்டருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் சண்டை வரும். இது எல்லாமே ஒரு விஷயமா நினைப்பீங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே கொடுக்கலாம் அங்கே கொடுக்கலாம்னு கேட்பீங்க. பட் அது எல்லாமே லிமிட்டட். ஏன்னா அதுக்கு எல்லாமே எக்ஸ்பென்ஸாக இருக்குன்றதால பில்டர் இல்லை அதெல்லாம் தர முடியாது, நான் ஒரு ரூம்னா அதில் 2 ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் அவர் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காருன்னு கேட்டுக்குங்க. நாங்களுமே ஸ்பெசிஃபிகேஷன் 1க்கு சில லிமிட்டட் ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுக்குறோம். ஸ்பெசிஃபிகேஷன் 2க்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பெட்ரூம் இருக்குன்னா அதில் 3 வால்ல பேசிக்காக நாங்கள் 3 ஸ்விட்ச் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு வந்து 4 ஸ்விட்ச் பாக்ஸஸ் நாங்கள் ஒரு வால்லையுமே ப்ரொவைட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் ஒரே வால்லையுமே 2 ஸ்விட்ச் பாக்ஸோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கலாம், 3 ஸ்விட்ச் பாக்ஸோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கலாம். நாங்கள் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் தான். நாங்கள் கடந்த ஆண்டுகளில் நாங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிள்னு சொன்னதால ஒரு வாலில் 8 ஸ்விட்ச் பாக்ஸ் கேட்ட கிளைண்ட்லாம் இருக்கிறாரு. அதனால இப்போ நாங்கள் கொஞ்சம் அதுக்கு லிமிடேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். 106 ஏசி ப்ரொவிஷன். சில பில்டர்ஸ் ஏசி ப்ரொவிஷனுக்கான எலக்ட்ரிக்கல் லைன் பண்ணுறது வந்து அடிஷனல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு பெட்ரூம்ஸில் பேசிக்காக ஏசி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3 எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஹால், டைனிங் அண்ட் பெட்ரூம்ஸில் வந்து ஏசி ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். 107 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜிங். இப்போ வரும் காலங்களில் இன்னையிலிருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா வீட்லையுமே ஒரு எலக்ட்ரிக்கல் கார் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த சமயத்தில் நம்ம எல்லாமே ஓப்பன் கான்டியூட்ஸாக பண்ணி எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் வந்து வீட்டு முன்னாடி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் லைன் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம இப்போவே எங்கே பார்க்கிங்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன் 2, 2A and 3க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 108 டிஷ்வாஷர் ப்ரொவிஷன். ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் டிஷ்வாஷருக்கான பிளம்பிங் லைன், எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வந்து எங்கே வேணுமோ அங்கே பிளான் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம். 109 சோலார் எனர்ஜி. இப்போ வந்து நம்ம ரினியூவபிள் எனர்ஜி சோலார் பேனல்ஸ் வந்து நம்ம ரூஃப் டாப்பில் பிளான் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம செய்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரம் ரூஃப் டாப்ல இருந்து நம்ம மீட்டர் வரைக்கும் ஆன் கிரிட் தேவை அப்படின்னா அதுக்கான லைன்ஸ் எல்லாமே நம்ம செய்திருக்கணும். ஸோ இன்கேஸ்
நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3 எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சோலாருக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃப்ரெக்கோயர்னா நம்ம செய்து தரோம். ஸ்விட்சஸ் நிறைய ஷேப்ஸ் நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நாங்க ஒயிட் கலர் ஸ்விட்ச் இன் GM லெக்ராண்ட் ஆர் ஆங்கர்ல நாங்க ஒரு பென்டா மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு காஸ்ட்ல கொடுத்துருக்கோம். பட் கிளைண்ட் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எடுக்கிறாங்க. ஸோ நாங்க ஒயிட் கலருக்கு லிஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன காஸ்ட் வருதோ டிஃபரன்ஸ் காஸ்ட்டுக்காக நாங்க மற்ற ஸ்விட்சஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸ்விட்சஸை பொறுத்தளவுக்கு யூசேஜை பொறுத்து சில டேமேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆங்கர் Panasonic பிராண்ட்ல டோர் ஸ்டெப் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒருவேளை ஒரு ஸ்விட்சில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டுக்கே வந்து அதை ரீப்ளேஸ் பண்றதோ ரிப்பேர் பண்றதோ செய்து தர்றாங்க. ஸோ அதனால அது மாதிரி பிராண்ட்ஸ் போய்க்கிறது பெட்டரா இருக்கும். ஐட்டம் நம்பர் 111 3 phase வயரிங். அதாவது உங்க வீட்டுக்கு நீங்க சிங்கிள் ஃபேஸ் இப்போதைக்கு உங்களுக்கு போதுமானதா இருந்தாலும் நீங்க 3 phase வயரிங் செய்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நிறைய ஏசி யூனிட்ஸ் வருது, ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கும்போது அன்னைக்கு நீங்க 3 phase வயரிங் பண்ணவே முடியாது. டோட்டலா ஓப்பன் வயரிங் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல பைப்ஸ்ல வந்து அந்த வயர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது, இல்ல டோட்டலா ரீவயரிங் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட் கன்சூமிங்கா இருக்கும். சம்டைம்ஸ் அது செய்ய முடியாம கூட போகலாம். அதனால நீங்க ஆரம்பத்துல சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் தான் வாங்குறீங்கனாலும் 3 phase வயரிங் உங்க பில்டர் கிட்ட சொல்லி செய்துக்கிறது பெட்டரா இருக்கும். எங்களோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்குமே நாங்கள் 3 phase வயரிங் ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 112 MCB பேனல் பாக்ஸ்ல நம்ம வைக்க போற ரோட்டரி ஸ்விட்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோமா இல்லையாங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல நீங்க 3 phase வயரிங் செய்யற மாதிரி இருந்தாலும் நம்ம ரோட்டரி ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். தென் MCBயோட ஐசோலேட்டர்ஸ் வந்து நாங்கள் அண்ட் ஃபைப்ரோஸ் ஐசோலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஐட்டம் நம்பர் 113 லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ். நம்ம ஹால் அண்ட் போர்ட்டிகோல ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு கன்சீல் லைட்டிங்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஒருவேளை ஸ்பெக் 2A and 3 எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பெட்ரூம் அண்டு ஹால் எல்லா ரூம்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம கன்சீல் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதனால எல்லா ரூம்ஸ்லயுமே நீங்க ஃபால் சீலிங் ஒர்க் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஐட்டம் நம்பர் 114 UPS வயரிங். சில பில்டர்ஸ் UPS வயரிங்க்கு வந்து அடிஷனல் காஸ்ட்ங்கிறது தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லா பில்டிங்ஸ்லயுமே UPSங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ UPS வயரிங்கை நீங்க இனிஷியலாவே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நாங்க எல்லா பாக்ஸ்லயுமே UPS வயரிங்கான ப்ரொவிஷனை நாங்க ப்ரொவைட் பண்ணிடுறோம். எந்த லைட் அண்ட் ஃபேனுக்கு வேணுமோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். CCTV பைப்பிங் அண்ட் வயரிங். நம்ம பில்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம CCTV வயரிங் பண்ணலாம்னு நினச்சோம்னா நிறைய எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து பைப்பை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். வயர்ஸ் வந்து நமக்கு ஹால் போர்ட்டிகோலையே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கன்சீல் பைப்ஸ் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு வந்துட்டு 4 corners ஆஃப் த பில்டிங்க்கு கேமரா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வயரிங் அண்ட் பைப்பிங் ஒர்க் செய்கிறோம். ஐட்டம் நம்பர் 116 ஸ்டேர்கேஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம யூஸ்வலாக கான்கிரீட் ஸ்டேர்கேஸ் செய்யும்போது வேஸ்ட் ஸ்லாபை மட்டும் செய்துட்டு செங்கலால பிரிக் ஒர்க் நம்ம செய்வோம். ஆஸ் அ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரா நான் அதை எப்படி கவனிக்கிறேன் அப்படின்னா அந்த வேஸ்ட் ஸ்லாப் டேப்பரா இருக்கிறதாலேயே அதுக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில கான்கிரீட் பண்ண மாட்டோம். ரொம்ப ட்ரையா இருக்கிற கான்கிரீட்டை ரொம்ப ஜல்லியா இருக்கிற கான்கிரீட் அப்படி அப்படியே போட்டிருப்போம். அது உண்மையா ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைனே பண்ணாது. அதனாலதான் நீங்க பழைய பில்டிங்ஸ் பார்க்கும்போது ஸ்டேர்கேஸ் மட்டும் சீக்கிரமா ஸ்பேலிங் ஆயிருக்கும், டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்க மோல்டா அதாவது அந்த ஸ்டெப்புமே கான்கிரீட்லேயே செய்துட்டு அப்புறம் கான்கிரீட் பண்ணீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சியில நம்ம கான்கிரீட் செய்வோம். அதுவே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தாவும் நமக்கு அமையும். பிரிக் ஒர்க் பண்ணும்போது தனி டெட் லோடா மாறிடுது. ஸோ அதனால மோனோலித்திக் ஸ்டேர்கேஸாவே உங்க ப்ராஜெக்ட்ல செய்யறதுக்கு உங்க பில்டர் கிட்ட சொல்லுங்க. எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லயுமே நாங்க மோனோலித்திக் ஸ்டேர்கேஸ் தான் செய்யறோம். இன்னர் ஸ்டேர்கேஸ் ரெயிலிங் ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2Aக்கு நம்ம SS ரெயிலிங் அட் 800 rupees per running feet உள்ள காஸ்ட் SS ரெயிலிங் ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 3 எடுத்தா நம்ம டீக் உடன் டாப் ரெயிலும் MS யூஸ் பண்ணி நம்ம ரெயிலிங் பண்றோம். இதுல ரெயிலிங்ல முக்கியமா என்ன பட்ஜெட் நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா உங்க பில்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் காஸ்ட் கேட்டுங்க. நமக்கு வந்து 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு ஒரு ரன்னிங் ஃபீட் SS ரெயிலிங் செய்ய முடியும். ஸோ 600, 700, 800, 1000, 1500 வரைக்கும் செய்யலாம். ஸோ நீங்க என்ன காஸ்டிங் பண்ண போறீங்கிறத பொறுத்து டிசைன் சூஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இன்கேஸ் நம்மளோட ஸ்டேர்கேஸ் அவுட்டர் ஸ்டேர்கேஸா இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு வந்து MS ரெயிலிங்கும் ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு வந்து SS ரெயிலிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதோட காஸ்டிங்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இன்னர் பால்கனி ரெயிலிங்கா இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2Aக்கு நம்ம SS ரெயிலிங்கும் ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு டீக் வுட் வித் MS ரெயிலிங் ஆர் கிளாஸ் வித் SS ரெயிலிங் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்றோம். 120 பேரப்பட் வால், மாடிக்கு மேல வர கைப்பிடி செவர். அது வந்து நம்ம 3 feet ஹைட்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2A and 2Aக்கு வந்து 4 inch திக்னஸ்ல வால் கிரியேட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு வந்துட்டு நம்ம 9 inch வாலா கொடுக்குறோம். ஸோ ஹைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பில்டர்ஸ் 2 feet 2.5 feetல ப்ரொவைட் பண்ணுவாங்க. 3 feetங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு இன்னும் அடிஷனல் ஹைட் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அடிஷனல் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணி நீங்க ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல 4 inch இருந்து 9 inch கன்வெர்ட் பண்ணாலும் அதுக்கான காஸ்ட் ப்ரொவைட் பண்ணி 9 inch பிரெத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். பேரப்பட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க ஜஸ்ட் பிரிக் வால்
வால் மட்டும் செய்யாமல் மேலே ஒரு கான்கிரீட் பேண்ட் ப்ரொவைட் பண்ணி பண்ணுறது அட்வைசபிள். நம்ம அப்படி தான் அதையே செய்துட்டு இருக்கிறோம். இல்லாட்டி பேரபெட் வாலில் நிறைய கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் டாப்ல இருந்து. ஐட்டம் நம்பர் 121 டாய்லெட் நிஷ். இப்போ நம்ம டாய்லெட்டில் சோப் டிஷ்ஷஸ் அது மாதிரி வந்து ப்ரொஜெக்டடாக வெளியே இருக்கிறது வந்து இப்போ கொஞ்சம்லாம் விரும்புறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு வந்து டாய்லெட் நிஷ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது கிரானைட் அண்ட் டைலை யூஸ் பண்ணி நம்ம செய்துடுறோம். ஸோ வாலோட கன்சீல்டாக அது இருக்கும். ஐட்டம் நம்பர் 122 சன்கன் ஸ்லாப்ஸ். ஒருவேளை கிரவுண்ட் ஃப்ளோரோட டாய்லெட்டுக்கு மேலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டாய்லெட் வருது அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம ஸ்ட்ரக்சரல் பீம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி ஸ்லாவை வந்து இறக்கி நம்ம செய்திருக்கணும். அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க டாய்லெட்டுக்கு நம்ம ஒன் ஸ்டெப் ஏறி போகாமல் இறங்கி போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி சன்கன் ஸ்லாப்ஸ் செய்யணும் அப்படின்னா இது உங்கள் பில்டர் எஸ்டிமேட்டட் காஸ்ட்லேயே செய்திருவாரா என்னங்கிறது ஃபஸ்ட்டே கேட்டுக்குங்க. நாங்கள் சன்கன் ஸ்லாப்ஸ்க்கு அடிஷ்னலாக காஸ்ட் சார்ஜ் பண்ணுறதில்ல. நீங்கள் மெயினாக கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் மற்ற ஃப்ளோர்ஸ்க்கு வந்து டாய்லெட்டோட ஸ்லாபுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் செய்யணும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் டைல் லே பண்ணிட்டோம்னா நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அது உங்கள் பில்டர் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்குங்க. இல்லை அடிஷனல் காஸ்ட் வந்தாலும் அந்த அடிஷனல் காஸ்ட்டை பே பண்ணி செய்திருங்க. 124 சீலிங் பிளாஸ்டரிங் ப்ரிப்பரேஷன். சைல்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷனில் இது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. ஸோ நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம் சீலிங் பிளாஸ்டிக் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. இதுக்கு காரணம் அது சரியாக ஹாகிங் பண்ணாதால தான். ஸோ அது ஒரு நல்ல ரஃப் சர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கான்கிரீட் பண்ணும்போதே கீழே கோரை கிளாஸ் மேட் போட்டு நம்ம சீலிங் பிளாஸ்டரிங் செய்கிறோம். இதனால ஒரு நல்ல ஒரு ரஃப் சர்ஃபேஸ் கிடைக்கும். உங்களோட சீலிங் வந்து ஸ்பேலிங் ஆகாமல் இருக்கும். இது மிட் ஆஃப் த ப்ராஜெக்ட்டில் உங்கள் பில்டர் கிட்ட இப்படிலாம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதெல்லாமே காஸ்ட் கன்சியூமிங் ஒர்க். ஸோ முன்னாடியே உங்கள் பில்டர் கிட்ட கேட்டு வேணும்னா நீங்கள் செய்துக்குங்க. ஐட்டம் நம்பர் 125 சிமெண்ட் பிளாஸ்டரிங் மார்டர் ப்ரிப்பரேஷன். அதாவது நம்ம பூச்சி வேலைக்கான கலவையை தயாரிக்கும் முறை. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சைல்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிளாஸ்டரிங்க்கு கலவை கலக்கிறது வந்து மிஷினில் கலக்கிறது ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வெரி ஃபியூ பில்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து செய்துட்டு வந்துட்டு இருக்கிற முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. எங்களோட ப்ராஜெக்ட்ஸில் எந்த பிளாஸ்டரிங் ஒர்க் நடக்குது அப்படின்னாலும் இன்டர்னலாக ஒரு மிஷினை உள்ளே கொண்டு போய் வச்சு அதில் சிமெண்ட்டையும் மணலையும் மிஷினில் கலந்து தான் நாங்கள் பிளாஸ்டரிங் பண்ணுறோம். முக்கியமாக இப்போ நம்ம எம்சாண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறோம். எம்சாண்டு சிமெண்ட் ஒரே கலரில் இருக்கிறதால அது சரியாக கலந்துருக்குதான்னு யாராலையும் உடனே சொல்லிட முடியறதில்லை. நம்ம பிளாஸ்டரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது ஸ்பேலிங் ஆகும்போது தான் சரியாக மிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரியுது. இதில் நீங்கள் நல்ல சிமெண்ட்டை வாங்கி கொடுத்துருவீங்க. உங்களோட பில்டரும் நல்லா அதை போடணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாரு. மிக்ஸ் பண்ணதுமே ஒரு மூட்டை சிமெண்ட் எடுத்திருப்பாங்க, அதுக்கு தேவையான மணல் எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அந்த கலந்த லேபர் வந்து சரியாக ஒரு இன்எஃபிஷியன்ட்டான லேபராக இருந்து அவர் சரியாக கலக்காமல் விட்டுட்டாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் உள்ள ஒரு மிக்சர் மிஷினை ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ண முடியும். இது ஒரு காஸ்ட் கன்சியூமிங். இதில் வந்து லேபர் வேலை வந்து அதிகமாகுது. அதனால் இது கண்டிப்பாக திடீர்னு நீங்கள் உங்கள் பில்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவர்னால இதை வந்து கொண்டு வரது கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்டே உங்களுக்கு மார்டரை வந்து மிக்சர் தான் பிளாஸ்டரிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க. ஐட்டம் நம்பர் 126 சிமெண்ட் பிளாஸ்டரிங் அப்ளிகேஷன். இந்த ஸ்பெசிஃபிகேஷனும் சைல்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன். யூஸ்வலாக நம்ம பிளாஸ்டரிங்க்கு மார்டரை வால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக தான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம். இதுதான் யூஸ்வலாக நடக்கிற வேலை. இன்றைக்கி இருக்கிற லேபர் ஃபோர்ஸ்னால அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அதை அப்ளை பண்ண முடியுதா, அந்தளவுக்கு ஸ்கில் லேபர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த மிஷினை இம்போர்ட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இது தமிழ்நாட்டிலேயே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதால இந்த டிஸ்க் வந்து நல்லா ஸ்பீடாக வந்து ரோல் ஆகும். ஸோ அப்போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல டென்சிஃபைடான ஒரு பிளாஸ்டரிங் கிடைக்கும். சீக்கிரமாக அது ஸ்பேலிங்கை வராத மாதிரி உங்களுக்கு இருக்கும். 127 சீலிங் பிளாஸ்டரிங். இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 1 எடுத்துருந்தோம்னா நம்ம ஜிப்சம் பிளாஸ்டரிங், ஸ்பெசிஃபிகேஷன் 2, 2A and 3 எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதே மாதிரி மிக்சர் மிஷினில் கலந்த சிமெண்ட் பிளாஸ்டரிங் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டர்னல் வால் பிளாஸ்டரிங்கும் ஸ்பெசிஃபிகேஷன் 1க்கு வந்து ஜிப்சம் பிளாஸ்டரிங், அதர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு சிமெண்ட் பிளாஸ்டரிங் மிக்சர் மிஷினில் ப்ரிப்பேர் பண்ணி பவர் ட்ரோவில் ஒர்க் பண்ண மிஷின். எக்ஸ்டர்னல் வால் பிளாஸ்டரிங்க்கும் நம்ம மிக்சர் மிஷினில் கலந்து தான் பிளாஸ்டரிங் பண்ணுறோம். இதில் கூடுதலாக எக்ஸ்டர்னல் வந்துட்டு நம்ம அடிக்கடி மழை வரும், மழையோட எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதால நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சரை மிக்ஸ் பண்ணி அந்த பிளாஸ்டரிங் பண்ணுறோம். அதனால் வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து அது குறைவாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பழைய பில்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வால் நிறைய அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அதுக்கு காரணம் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் மாதிரி அதோட ரிட்டர்டன்ட் இல்லாததால் எங்கள் ப்ராஜெக்ட்ஸில் வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர்ஸ் அண்ட் மிஷின் பிளாஸ்டரிங் நம்ம செய்கிறோம். ஸோ நீங்கள் பிளாஸ்டரிங்கில் என்ன மிக்ஸ் போடுறோம், என்ன சிமெண்ட் போடுறோங்கிறத விட ஒர்க்மேன்ஷிப்பை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கணும்னு பார்த்துக்குங்க. எக்ஸ்டர்னல் பெயிண்டிங்கை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஃப்ரண்ட் சைடு பட்டி பார்த்து கலர் ப்ரைமர் பண்ணி 2 கோட் கலர் பண்ணுறோம். ஆல் த 3 சைட்ஸ் 2 கோட் பிர்லா ஒயிட் தான் நம்ம செய்கிறோம்.
இன்டர்னல் சீலிங் பட்டி பொறுத்தளவுக்கு சில பில்டர்ஸ் வந்து வால் மட்டும் பட்டி பார்ப்பாங்க, சீலிங் அவாய்ட் பண்ணிடுவாங்க. சில பில்டர்ஸ் எல்லாமே பட்டி பார்ப்பாங்க. நாங்க சீலிங்க்கும் பட்டி பார்த்து பிரைமர் ஃபினிஷோட ஸ்டாப் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1க்கு ஜிப்சம் பிளாஸ்டரிங் வித் 1 கோட் பிரைமர். ஐட்டம் நம்பர் 133 எக்ஸ்டர்னல் போர்டிகோ சீலிங் பட்டி. கார் பார்க்கிங் ஏரியா போர்டிகோ ஏரியா வந்து எக்ஸ்டர்னலா கன்சிடர் பண்ணிட்டு சில பில்டர்ஸ் வந்துட்டு அதுக்கு சீலிங் அண்ட் சைடு வால்ஸுக்கு வந்துட்டு பட்டி பார்க்காம இருக்கலாம். ஸோ உங்க பில்டர் எப்படின்னு கேட்டுக்கங்க. நாங்க அந்த சீலிங் அந்த வால்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க பட்டி ஃபினிஷ் ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 134 டு அவாய்ட் கிராக்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து கான்கிரீட் காலமும் பிரிக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல கண்டிப்பா கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதனால தான் சில பில்டிங்ஸ் பார்த்துட்டீங்க வெர்டிகலான கிராக்ஸ் வரும். அது ரெண்டும் டெம்பரேச்சர் வேரியேஷன்னால அது ஹோமோஜினியஸ் மெட்டீரியலா இல்லாததால கண்டிப்பா அந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால அங்க நம்ம ஒரு கிளாஸ் ஃபைபர் மெஷ் வச்சு நம்ம பிளாஸ்டரிங் பண்றதால உள்ள அந்த கிராக்ஸ் ஹேப்பன் ஆனாலும் வெளியே அந்த பிளாஸ்டிக் மேல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதே மாதிரி தான் நம்ம ரெட் பிரிக்ஸ் அண்ட் பீம் ஜாயின் ஆகிற இடத்துல தென் எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ்க்காக நம்ம வந்து க்ரூ கட் பண்ணிருப்போம். வால் சேசிங் ஒர்க் வந்து 3 பைப்ஸ்க்கு மேல நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலயும் நம்ம வந்துட்டு இந்த மெஷ் வச்சு நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போது நமக்கு கிராக்ஸை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். ஐட்டம் நம்பர் 136 இதெல்லாம் தான் அடிஷனல் காஸ்ட்ல வரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இது பில்டிங்க்கு வெளியே காம்பவுண்ட் வாலுக்கும் பில்டிங்க்கும் பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நாங்கள் காம்பவுண்ட் வால் பண்ணால் 2 ஃபீட்டுக்கு எங்களோட ஸ்கோப்பில் அந்த செட்பேக்கை நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2ல சிமெண்ட் ஃபினிஷும் 2A and 3ல டைல் ஃபினிஷும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஐட்டம் நம்பர் 137 ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வெதரிங் கோர்ஸ். நிறைய பில்டர்ஸ் வந்து வெதரிங் கோர்ஸ் வந்து தனி ஸ்கோப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பில்டர் எப்படின்னு ஃபர்ஸ்டே கேட்டுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய காஸ்ட்டை வந்து கொண்டு வந்துடும். நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு சிமெண்ட் ஃபினிஷ் அதாவது ஸ்கிரீட் கான்கிரீட் சிப்ஸ்ல சுருக்கி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி சிமெண்ட் ஃபினிஷ் ப்ரொவைட் பண்றோம். மேலே கூல் ரூஃப் பெயிண்ட் ப்ரொவைட் பண்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு அதே சிப்ஸ் கான்கிரீட்ல ஸ்கிரீட் கான்கிரீட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேல கூல் ரூஃப் டைல் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 130 பேஸ்மெண்ட் ஹைட். நம்ம வந்துட்டு பேஸ்மெண்ட்டோட ஃப்ளோர் லெவலுக்கும் பார்க்கிங் லெவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். 3 ஃபீட் பேஸ்மெண்ட் ஹைட்டும் 2 ஃபீட் பார்க்கிங் ஃப்ளோரும் நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்றோம். ஐட்டம் நம்பர் 139 இதெல்லாம் சிம்பிளான விஷயமா இருக்கலாம். ஆனா இதெல்லாமே காஸ்ட் நமக்கு வந்து ஃபைனல் பில்ல கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ கிளாத் ட்ரையிங் ஸ்டாண்ட். இப்போ நம்ம வந்துட்டு ரூஃப் டாப்ல நம்ம வந்து வாஷ் பண்ண கிளாத்ஸ் வந்து ட்ரை பண்றதுக்கான ஸ்டாண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை நாங்கள் ஒரு செட் வந்து ப்ரொவைட் பண்றோம் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்குமே. ஐட்டம் நம்பர் 140 வாஷிங் ஸ்டோன். சில ப்ராஜெக்ட்ஸ்ல இது வந்து ரெக்குவயர்மெண்ட் இல்லை. பட் சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு இந்த துணி துவைக்கிற ஸ்டோன் வந்து அவசியப்படுது. ஸோ அது சில பில்டர்ஸ் வந்துட்டு அடிஷனல் காஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க பில்டர் கிட்ட கேட்டுக்குங்க. நாங்கள் அதை பேசிக்கா ஒரு வாஷிங் ஸ்டோன் வந்துட்டு எதர் கிரவுண்ட் லெவல்லையோ அல்லது ரூஃப் டாப்லையோ ப்ரொவைட் பண்றோம். அதுக்கு தேவையான வாட்டர் சப்ளை லைன் ட்ரைனேஜ் லைன் ப்ரொவைட் பண்றோம். ஐட்டம் நம்பர் 141 சோக் பிட். சில சைட்ஸ்ல வந்துட்டு சில லே அவுட்ல ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம அடிஷனலா சோக் பிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மெனி ஆஃப் த கேசஸ்ல பில்டர் வந்து அவங்களோட ஸ்கோப்ல எடுத்துக்க மாட்டாங்க. அது தனி காஸ்ட் தான் வரும். நாங்க எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்கேஸ் ட்ரைனேஜ் இல்லைன்னா ஒரு சோக் பிட் அதாவது 3 ஃபீட் டயா 5 ஃபீட் டெப்த்துக்கு சோக் பிட் வந்து நாங்க ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஐட்டம் நம்பர் 142 இன்ஸ்பெக்ஷன் சேம்பர்ஸ். இப்போ நம்ம ஒரு டாய்லெட்லேருந்து வெளியே பைப்லைன்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் சேம்பர் இருக்கணும். ஒரு பெண்டு திரும்புது, இப்போ நம்ம ஒரு சைட்டோட கார்னருக்கு வந்து மறுபடியும் திரும்பி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அங்கே இன்ஸ்பெக்ஷன் சேம்பர்ஸ் இருக்கணும். இதை சில சமயங்களில் சில இடங்களில் வெறும் எல்போ மட்டுமே போட்டு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை போய் அட்ரஸ் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்பெக்ஷன் சேம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஒருவேளை உங்கள் பில்டர் வந்து இதுக்கு அடிஷனல் காஸ்ட் வரும் அப்படின்னாலும் அதையெல்லாம் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் செய்துக்கிறது தான் நல்லது. ஐட்டம் நம்பர் 143 நெய்பர் ஹவுஸ் இஷ்யூஸ். பேசிக்காக உங்களுக்கு வந்து வீடுகள் பக்கம் பக்கமாக இருக்கும்போது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறோம் அப்படின்னா சிமெண்ட் வந்துட்டு அது மேலே தெரிச்சு கான்கிரீட் பண்ணும்போதாகட்டும் பிளாஸ்டிங் பண்ணும்போதாகட்டும் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு உங்கள் பில்டர் என்ன பண்ணுவார் இல்லை நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா எங்களோட ப்ராஜெக்ட்ஸில் மேக்ஸிமம் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு கோட் பெயிண்ட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது காம்பவுண்ட் கூட கீழே விழுந்துருச்சு. ஸோ அது வந்து எங்களோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லி அந்த காம்பவுண்ட் வாலை ஃபியூ லேக்ஸ் செலவானாலும் நாங்களே அதையே கட்டி கொடுத்தோம். ஸோ எங்களோட கிளைண்ட்டை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை. இது மாதிரி உங்கள் பில்டர் என்னென்ன வேலைகளை அவர் செய்வார் எதை செய்ய மாட்டாருன்னு முதல்ல கேட்டுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். நாங்கள் கிரீட் ஷேட் நெட் சம்டைம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இஃப் ரெக்வயர்ட்னா. இதே எங்களோட இன்னொரு கிளைண்ட் வந்துட்டு இல்லை நீங்கள் பில்டிங் வந்துட்டு எனக்கு வந்து அடுத்தவங்க பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக நீங்கள் வந்து பில்டிங் ஷேட் நெட் ப்ரொவைட் பண்ணுங்கன்னா அது நாங்கள் இல்லை சார் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு சேஃப்டிக்கு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் அதுக்கான கிரீட் ஷேட் நெட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஐட்டம் நம்பர் 144 சிமெண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஒர்க்கர் ஷெட்.
இதை சில பில்டர்ஸ் வந்துட்டு சிமெண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஒர்க்கர் ஷெட் வந்துட்டு கிளைண்ட் தனியாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பில்டர்ஸ் அவங்களோட ஸ்கோப்பில் செய்திருவாங்க. நாங்கள் எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சிமெண்ட் ரூம் வந்துட்டு அந்த ஒர்க்கர் ஷெட்டுக்கான ஷெட் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். இடம் மட்டும் இங்கே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து நெய்பரோட லேண்ட் இருந்துச்சுன்னா அது பெர்மிஷன் வந்து கிளைண்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். சென்னை மாதிரியான லொக்கேஷன்ஸில் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணாலே வாட்டர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிது. ஸோ அது மாதிரி டீவாட்டரிங் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ டீவாட்டரிங் வந்து நாங்கள் அதை எங்கள் ஸ்கோப்லேயே நாங்கள் வச்சுருக்கிறோம். சம்டைம்ஸ் டீவாட்டரிங் வந்து கிளைண்ட் ஸ்கோப்பில் இருக்கும் பட்சத்தில் அதுவே ஒரு பெரிய காஸ்ட் கூட வரலாம். அதனால் அதை பார்த்துக்குங்க. ஐட்டம் நம்பர் 146, ஹவு வி கால்குலேட் தி பில்டப் ஏரியா. எங்ககிட்ட கிளைண்ட் அடிக்கடி கேட்குற டவுட்டும் இந்த பாயிண்ட்டில் தான். நாங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் காஸ்டிங்கை ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள வீட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கும் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் பார்க்கிங்கும் இருக்கும்னு கன்சிடர் பண்ணி தான் செய்திருக்கிறோம். ஏன்னா சில கிளைண்ட் பார்க்கிங் ஏரியா இருக்குது, அதுக்கு வந்து வேறு ரேட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பில்டர்ஸ் ஒன்றுக்கு ஒரு தனித்தனி ரேட் கொடுப்பாங்க. இப்போ பில்டிங்க்கு ஒரு ரேட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, பார்க்கிங்க்கு இன்னொரு கம்மியான காஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கிற ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக நாங்கள் செய்யறதே இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செய்கிறதால நாங்கள் ஆவரேஜ் ரேட்டுன்னு தான் இந்த காஸ்ட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏரியா ரொம்ப கம்மியான ஏரியா தான் ஆக்குபை பண்ணுறோம், அதை விட கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா நிறைய ஓப்பன் ஏரியாவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிஷனல் 200 rupees per ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அடுத்ததாக ஸ்டேர் கேஸ்க்கு 100 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ப்ராஜெக்டில் டோட்டல் பில்டப் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே தான் ஒரு ஸ்டேர் கேஸ் வந்தாலும் அதை நாங்கள் 100 ஸ்கொயர் ஃபீட் தான் கன்சிடர் பண்ணுறோம். இதை பிளான் பண்ணி தான் நாங்கள் எஸ்டிமேட்டே ஒர்க் அவுட் செய்திருக்கிறோம். இதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறக்காக தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐட்டம் நம்பர் 147 காஸ்ட் கால்குலேஷன்ஸ் தான். நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, அதுக்கு என்ன ரேட், அதோட காஸ்ட். ஐட்டம் நம்பர் 148 வாட்டர் டேங்க் சம்ப் ஃப்ளையேஷ் பிரிக் ஒர்க்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எப்படி அப்படிங்கிறது. இல்லை ஃப்ளையேஷ் பிரிக் ஒர்க் வேணாம், நம்ம வந்து ஆர்சிசியில் பண்ணலாம் அப்படின்னா அதோட காஸ்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். செப்டிக் டேங்க் வந்துட்டு ஃப்ளையேஷ் பிரிக் ஒர்க்கில் 3 சேம்பர். நாங்கள் செப்டிக் டேங்க்னா இந்த உங்களோட ப்ராஜெக்ட்லையும் இதை கவனிச்சுக்கோங்க. செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வந்து அங்கேயே வாட்டர் சோக் ஆகக்கூடாது. அது வந்து நம்மளோட போர்வெல்கே அந்த வாட்டர் போகும், நம்மளோட போர்வெல் வாட்டரையே கண்டாமினேட் பண்ணும். ஸோ செப்டிக் டேங்க்ங்கிறது ப்ராப்பரா 3 சேம்பர் செப்டிக் டேங்க். அதுலயும் சென்டர்ல அங்க எங்கேன்னு ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை நான் பல வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு செப்டிக் டேங்கை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டேங்கை நீங்க கட்டிட்டு ப்ராப்பரான ட்ரைனேஜ் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செப்டிக் டேங்கை 15 to 20 years வரைக்கும் நீங்க எடுக்கவே தேவையில்லை. ப்ராப்பர் ட்ரைனேஜ் மட்டும் இருந்தா போதும். அந்த உள்ள செப்டிக் டேங்க்ல வர ஸ்லட்ஜ் வந்து அதுவே டீகம்போஸ் ஆயிரும். அது மாதிரி தான் டேங்க் தான் நாங்க இந்த 3 சேம்பர் செப்டிக் டேங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அது ஃப்ளையேஜ் பிரிக் ஒர்க்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ரேட்டும் ஆர்சிசில பண்ண ஒரு ரேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஆர்சிசி ஓவர்ஹெட் டேங்க் நம்ம 2 ஓவர்ஹெட் ஒயிட் டேங்க் வந்து பேசிக்காவே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஒருவேளை அது வேண்டாம் அப்படின்னா அந்த காஸ்ட் டிடெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்சிசி ஓவர்ஹெட் டேங்கா நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதுக்கான காஸ்டிங் 150 இருக்கு. காம்பவுண்ட் வால் நம்ம பில்டிங் வந்து பேஸ்மெண்ட் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் ஒர்க்லையும் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து வயர் கட் ரெட் பிரிக்லையும் செய்தாலும் நாங்க காம்பவுண்ட் வால் வந்து 2300 rupees per ரன்னிங் ஃபீட்ல கோட் பண்ணியிருக்கிறோம். பில்டிங்ல இருந்தே நம்ம வந்து பிளின் பீமை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பிளின் பீம் கொண்டு வரோம். தேவையான இடத்துல பில்லர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுல சாலிட் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். மேல ஒரு சில்க் பீமையும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதுதான் காம்பவுண்ட் வாலோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க். காம்பவுண்ட் வால் வந்து ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் டு சில் லெவல் ஆஃப் த பில்டிங். அதாவது பில்டிங் ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் வால் ரைஸ் ஆயிட்டே இருக்கணும். ஸோ ஜன்னலோட அந்த லெவலுக்கு வந்து நம்ம காம்பவுண்ட் வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அடுத்தது 152 ரேம்ப். இது மாதிரி பில்டிங்க்கு வெளியே செய்யற வேலைகள் சில பில்டர்ஸ் வந்து அதுக்கு அடிஷனல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. நாங்க காம்பவுண்ட் வால் நாங்க செய்யறதா இருந்துச்சுன்னா அதுல காம்பவுண்ட் வால் ரேட்டை நாங்க கன்சிடர் பண்ணோம்னா ரேம்ப் வந்து ப்ரொவைட் பண்றோம். எம்எஸ் கேட் 15 feet உள்ள ஒரு கேட்டுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு நாங்க எஸ்டிமேட் பண்றோம் ஒரு 30,000 சொல்லிட்டு அதே 50,000க்கு 40,000 rupees தனியா அடிஷனல் காஸ்டா தான் எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். இந்த ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து இனிஷியல் எஸ்டிமேஷன்ல மிஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் தான் அடிஷனல் கடைசியா கம்ப்ளீட் பண்ணும்போது பெரிய காஸ்டா வந்துரும். சோ இது அடிஷனல் காஸ்ட் தான், பட் இருந்தாலும் எஸ்டிமேஷன்லயே நாங்க இதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பிளான்டர் பாக்ஸ். நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 2A and 3க்கு காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு சின்ன பிளான்டர் பாக்ஸ் ப்ரொவிஷன் அதை பிளாஸ்டரிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ற ஒர்க் எல்லாமே நம்ம செய்து தரோம். இன்கேஸ் நம்ம பில்டிங்க்கு வெளியே இல்ல பில்டிங் ரூஃப் டாப்ல கஸீபோ பர்கோலா ஸ்ட்ரக்சர்ஸ் அது மாதிரி நம்ம ஏதாவது செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அடிஷனல் காஸ்ட்டோ அது கண்டிப்பா அடிஷனல் காஸ்டா வரும். ஐட்டம் 156 கிளாஸ் ஒர்க். நம்ம எலிவேஷன்ல பண்ற கிளாஸ் ஒர்க்கா இருக்கட்டும் இல்ல ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் நம்ம பில்டிங்ல ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓடிஎஸ் குள்ள இருக்கிற பர்கோலாவை வந்து நாங்க பில்டப் ரேட்ல நாங்க கொண்டு வந்துடுறோம். அடிஷனல் காஸ்ட் இல்ல, பட் கிளாஸ் காஸ்ட் நாங்க எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணல. சோ டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்ஸ் வந்து அடிஷனலா நாம சார்ஜ் பண்றோம். நம்ம வந்து ரூஃப் டாப்ல இருந்து ஹெட் ரூம் போற ஸ்டேர்கேஸ் ஆகட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்றதா இருந்தாலும் எம்எஸ் ஸ்டேர்கேஸ் அதுக்கான பட்ஜெட் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்களும் அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். கடைசி நேரத்தில் இதுக்கெல்லாம் நிறைய காஸ்ட் வருது அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஐட்டம் நம்பர் 158. நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுற பாயிண்ட் இதுதான். அதாவது பில்டிங் நம்ம செய்திருப்போம், பில்டிங்க்கு வெளியே காம்பவுண்ட் வாலும் செய்திருப்போம். நாங்கள் காம்பவுண்ட் வால் நாங்களே செய்கிறதா இருந்துச்சுன்னா 2 feet செட் பேக், அதாவது பிளின்த் ஏரியா ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு 2 feet வந்து ஃபில்லிங் பண்ணி
பிசிசி பண்ணி அதுக்கு மேலே டைல் ஆர் சிமெண்ட் ஃபினிஷ் ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களோட காம்பவுண்ட் வால்க்கும் பில்டிங்க்கு இன் பிட்வீனில் 10 அடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அதை நம்ம ஃபில் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த காஸ்ட்டை யார் பேர் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன காஸ்ட் வரும்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான காஸ்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஃபில்லிங் பண்ணி பிசிசி பண்ணுறோம், இல்லை கார்டன் லான் பண்ணுறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் 159 அடிஷனல் சீலிங் ஹைட். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சீலிங் ஹைட் வந்து ரொம்ப உயரமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை ஃபால் சீலிங் வந்து நம்ம பெரிய லெவலில் டெப்த்து கொண்டு வரீங்க அப்படின்னா அடிஷனல் சீலிங் ஹைட் ரெக்வயர்டாக இருக்கும், அதுக்கான காஸ்டிங். அடிஷனல் பேஸ்மெண்ட் ஹைட், சில இடங்கள் நாங்கள் வந்து பேசிக்காக 3 feet பேஸ்மெண்ட் ஹைட் ப்ரொவைட் பண்ணுறோம். சில இடங்களில் வாட்டர் ப்ரோன் ஏரியாவாக இருக்கலாம், ஸோ பேஸ்மெண்ட் ஹைட் ரைஸ் பண்ணணும். இல்லை வந்து சைட்டே ரொம்ப டவுனில் இருக்கலாம், அப்போ பேஸ்மெண்ட் ஹைட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம 90 rupees per square feet சார்ஜ் பண்ணி நம்ம சீலிங் ஹைட் ஆர் பேஸ்மெண்ட் ஹைட் வந்து நம்ம ரைஸ். பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் எஸ்டிமேஷன் ரேட்டுக்குள்ள நம்ம ஓவர் டேங்கை ஒரு பெட் மட்டுமே வச்சு நம்ம டெரஸ்ல பிளேஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு வந்து ப்ரெஷர் ஹெட் வேணும், நான் ப்ரெஷர் பம்ப் வைக்க போறது இல்லை, அதனால ரைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்டீல் ஸ்டாண்ட் ஆர் நம்ம கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம பிளான் பண்ணணும். ஸோ 35,000 rupees காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி ஸ்டீல் டேங்க் ப்ரொவிஷன் ஆர் பிரிக் ஒர்க் ப்ரொவிஷன்ல நம்ம அதை மேக் பண்றோம். ஐட்டம் நம்பர் 162 and 163 ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். காஸ்ட் வைஸ் அது பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஒரு பில்டர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கமிட் ஆகுறாரு அப்படின்னா அவர் வந்து பில்டிங் உள்ள சேர எல்லா வேலைகளுமே அவரோட ஸ்கோப்பாக இருக்கும், சொல்லியிருப்பாரு, செய்திருப்பாரு. எலிவேஷன் எப்படி வரப்போகுதுங்கிறதே தெரியாது. அதனால உங்க பில்டர் கிட்ட ஃபர்ஸ்டே உங்களுக்கு எலிவேஷன் எப்படி வேணும், அது அடிஷனல் காஸ்ட்னா அது எதெல்லாம் அடிஷனல் காஸ்ட், எதெல்லாம் செய்து தருவாரு, எது செய்ய மாட்டாருன்னு ஃபர்ஸ்டே கேட்டுக்குங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பில்டர்ஸ் வந்துட்டு எலிவேஷன் தனி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ நாங்களுமே மேசன்ட்ரி ஸ்ட்ரக்சர்ல, அதாவது ஒரு மேசனை வச்சு நம்மளால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த பிளாஸ்டரிங் ஒர்க், சின்ன சின்ன பிரிக் ஒர்க்ஸ்ல ப்ரொஜெக்ட் பெரிய லெவலில் ஆகாம இருக்கிற ஒர்க்கை வந்து எங்களோட எலிவேஷன் ஃபீச்சரா நாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல ப்ரொவைட் பண்றோம். அப்படி இல்லாம தனியா ஒரு கிரில் ஒர்க், ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கை நம்ம செய்யணும், ஒரு சிஎன்சி கட் டிசைன்ஸை நம்ம கொண்டு வேண்டியதா இருக்கு, இல்ல ஒரு பர்கோலா ஃபீச்சர் நம்ம கொண்டு வரணும், ஒரு ஸ்லாப் ப்ரொஜெக்ஷன்ஸை நம்ம கான்கிரீட்ல செய்யணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே அடிஷனலா சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் பேசிக் எலிவேஷன் ஒர்க். இது எங்களோட பேசிக் ஸ்கோப்லேயே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். காம்பவுண்ட் வால் எலிவேஷன் ஒர்க், நம்ம பில்டிங்கில் நல்ல எலிவேஷன் செய்துட்டு காம்பவுண்ட் வால் சிம்பிளாக விட்டால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் பேசிக் எங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் 1 and 2க்கு பட்டி ஃபினிஷ் அண்டு பேசிக்கான மேசன்ட்ரி எலிவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் செய்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுறோம். 2A and 3க்கு இஃப் நீடட் டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாம் செய்தாலும் டெக்ஸ்சர் ஒர்க், மேசன்ட்ரி எலிவேஷன் ஃபீச்சர்லாம் செய்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம். ஐட்டம் நம்பர் 165 சேஃப்டி கிரில் டோர்ஸ். சில இடத்துல சேஃப்டி கிரில் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் எக்ஸிட் டோர்ஸ் எல்லாமே GI டோர்ஸாக ப்ரொவைட் பண்ணுறதால நீங்கள் தனியாக இன்னொரு சேஃப்டி டோர் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் மெம்பரேன் டோர்ஸ்லாம் போடுறீங்கன்னா சேஃப்டி டோர்ஸ் போடணும். சில கிளைண்ட்ஸ் ஃப்ரண்ட் டோருக்குமே வந்து சேஃப்டி டோர்ஸ் போடலாம் அப்படின்னு போவாங்க. ஸோ அது எங்களோட ஸ்கோப்பில் நாங்கள் கொண்டு வரல, அதுக்கு அடிஷனலாக சார்ஜ் ஆகும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் பில்டிங் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் நடக்கும்போது சைட் செக்யூரிட்டிக்காக நாங்கள் CCTV கேமரா ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதோட ஆக்சஸை இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டில் லைவாக எப்படி ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத அந்த CCTV ப்ரொவிஷன் மூலிமா கிளைண்ட் வந்து வீட்டில இருந்தே பார்க்கலாம். இதுக்கு கிளைண்ட் 1 year டேட்டா உள்ள ஒரு சிம் கார்டை ப்ரொவைட் பண்ணணும். ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அந்த சிம் கார்டை கிளைண்ட்டுக்கே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரி, இவ்வளவு ஐட்டத்தை டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய போகிறோம். இதில் எதெல்லாம் என்டையராக பில்டர் ஸ்கோப்லேயே இல்லை கிளைண்ட் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் எலக்ட்ரிசிட்டி 3 phase EB சர்வீஸ் வேணும், அது வந்து கிளைண்ட் ஸ்கோப். இனிஷியலாக அதுக்கு வந்து ஒரு டெம்பரரி செட்டப் செய்து நம்ம EB பேமெண்ட் செய்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அது வந்து கிளைண்ட் ஸ்கோப்பில் இருக்குது. தென் போர்வெல் வந்து கிளைண்ட் ஸ்கோப். ஒருவேளை போர்வெல் இல்லை அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் என்டையர் கம்ப்ளீஷன் வரைக்கும் வாட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கிளைண்ட் ஸ்கோப்பில் தான் வரும். தென் பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து கிளைண்ட் ஸ்கோப். தென் முக்கியமாக எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ஃபேன், லைட்ஸ், மோட்டர் பம்பு, ப்ரெஷர் பம்ப்ஸ், எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ், இது மாதிரி அப்ளையன்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலை. அதே பிளம்பிங் ஃபிட்டிங்ஸை வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் ரிப்பேர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பொருட்களை எதையுமே நாங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே கொண்டு வரல. சில பில்டர்ஸ் அதையுமே கான்ட்ராக்டில் கொண்டு வருவாங்க, சில பில்டர்ஸ் பிளம்பிங்குமே கான்ட்ராக்டில் கொண்டு வராமல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டுக்குங்க. இதுக்குள்ள என்ன பட்ஜெட் ஆகுங்கிறது நீங்கள் ஒரு பேசிக்காக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறது எஸ்டிமேஷனை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்டீரியர் ஒர்க்ஸ் எங்கேயுமே நாங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரல. இன்டீரியர் ஒர்க்ஸ் நாங்கள் செய்கிறோம், பட் அதை பேசிக் எஸ்டிமேஷனில் கொண்டு வரல. கடப்பா ஷெல்ஃப்ஸ் வந்து கிச்சனில் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். பெட்ரூமில் வைக்கிற கடப்பா ஷெல்ஃப்ஸ் எதுவுமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணல இந்த எஸ்டிமேஷன். இன்கேஸ் இன்டீரியர் ஒர்க், கடப்பா ஷெல்ஃப் ஒர்க், கிரானைட் ஒர்க் மாதிரி ஷெல்ஃப் ஒர்க்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஆக்சுவல் காஸ்ட்டோ அதை பே பண்ணி அடிஷனல் சார்ஜஸில் செய்கிற மாதிரி இருக்கும். பேமெண்ட் ஸ்கெடியூல் இதுதான் ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில். ஏன்னா சில ஹவுஸ் ஓனர்ஸ்
பாதி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை பில்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது பில்டர் முதலே எங்ககிட்ட பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டாரு, பில்டிங் வேலையை முடிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்தந்த ஸ்டேஜுக்கு டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கிட்டு பார்ட்டாக பர்சன்டேஜ் வைஸ் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒர்க்கும் அடுத்து நடந்துட்டு போகும், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி வரலாம். ஒருத்தவங்களோட பேமெண்ட் இன்னொருத்தங்க கிட்ட பெரிய லெவலில் ஹோல்ட் ஆகாது. ஸோ அதுக்கு நாங்கள் இந்த ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட்டை டிவைட் பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களோட பேமெண்ட் ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிளான் டிசைன் பண்ணுறோம், தென் எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒருவேளை கிளைண்ட்கிட்டே பிளான் இருந்தாலும் நாங்கள் எஸ்டிமேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். எஸ்டிமேஷனை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பில்டர் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆன்போர்டிங் ஃபீயாக 20,000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த 20,000 rupees ரிசீவ் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் அண்ட் அக்ரிமெண்ட் ப்ரிப்பரேஷன் செய்கிறோம். ஸ்ட்ரக்சரல் டிராயிங், ஆர்கிடெக்சரல் ஃப்ளோர் பிளான்ஸ் அண்டு அக்ரிமெண்ட்டை கம்பைன் பண்ணி நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது 10% ரிசீவ் பண்ணுறோம். அந்த 10%ல் அந்த இனிஷியலாக வாங்கின 20,000 டிடெக்ட் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ரிசீவ் பண்ண பேமெண்ட்டை வச்சு நம்ம மொபிலைசேஷன் ஒர்க்கு, ஷெட் ஒர்க்ஸு, மென் அண்ட் மெட்டீரியல்ஸு, மிஷினரிஸ் இதெல்லாம் சைட்டில் கொண்டு வந்துட்டு பிளிந்த் பீம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பிளிந்த் பீம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10% அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். பேஸ்மெண்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 10% வச்சு லிண்டல் கம்ப்ளீஷன், தென் 10% அதை வச்சு ரூஃப் கம்ப்ளீஷன், கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட் பண்ணதுக்கப்புறம் 10%, தென் ரூஃப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லிண்டல் கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10%, தென் அந்த பேமெண்ட்டை வச்சு அடுத்த ரூஃப் கம்ப்ளீட் பண்ணணும், தென் இன்டர்னல் பிளாஸ்டரிங் 10%, தென் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங்க்கு 10%, தென் ஃப்ளோரிங் அப்போ 5%, தென் ஃபினிஷிங் அப்போ 5%. இப்போ நம்ம வெறுமனே இன்டர்னல் பிளாஸ்டரிங் அப்படின்னு சொன்னால், இன்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீஷன்னா இன்டர்னல் எலக்ட்ரிக்கல் பைப்பிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீஷன்னா டைல் லேயிங்க்கு பில்டிங் ரெடியா இருந்தா தான் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஜஸ்ட் பிளாஸ்டரிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் வாங்கிட முடியாது. அதுக்குள்ள சைமல்டேனியஸா இருக்கிற பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீ பில்டிங்ல வேலையே இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது ஹேண்டிங் ஓவர் ஆஃப் கீ அந்த டேட்ல ஃபைனலா இருக்கிற 5% ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயும் 25 rupees per square feet உள்ள பேமெண்ட்டை கிளைண்டே ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 year அந்த பில்டிங்கை கிளைண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் வர மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா அது அப்பப்போ போய் பில்டர் வந்து மெயின்டெனன்ஸ் செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு 1 yearக்கு அப்புறம் ரிட்டன்ஷன் அமௌண்ட் அதை 25 rupees per square feet ஃபைனலாக ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த ஸ்ட்ரக்சரல் வாரண்டியோட சர்டிஃபிகேட்டையும் பில்டர் கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட பேமெண்ட் ஸ்கெடியூலில் வச்சிருக்கோம். நீங்களும் அட்லீஸ்ட் ஒரு 10 stages பிரித்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 25% கொடுங்க, 30% கொடுங்க, இல்லை முதல்ல 50% மொத்தமாக கொடுத்துருங்க, பில்டிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ்குள்ளே போனால் அது உங்களுக்கும் நல்லதில்லை, பில்டருக்கும் நல்லதில்லை. ஒரு கிளைண்ட் பில்டர் கிட்ட எப்படி கரெக்டான டைமில் ஒர்க் முடிக்கணும், கரெக்டான மெட்டீரியலை யூஸ் பண்ணணும், கரெக்டான ஒர்க்மேன்ஷிப்பில் கன்ஸ்ட்ரக்ஷனை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி பில்டர் ஆகிய நாங்களும் கரெக்டான டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நாங்கள் ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பேமெண்ட் கேட்போம். அந்த ஸ்டேஜுக்கு தேவையான பேமெண்ட்டை ஆஸ் பர் அக்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க எவ்வளவு நாள் டிலே பண்றீங்களோ அதை நாங்க ஒவ்வொரு தடவையும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்றோம். நீங்க 30 days டிலே பண்ணீங்கன்னா 1 month கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் ஸ்டேஜையும் நாங்க இன்க்ரீஸ் பண்றோம். ஏன்னா சில ஹவுஸ் ஓனர்ஸ் கடைசி நேரத்தில் 2-3 ஸ்டேஜ் பேமெண்ட்டை ஒட்டுக்கா கொடுத்துட்டு எனக்கு இப்பவே பில்டிங் கொடுங்க, அக்ரிமெண்ட் நம்ம சொன்ன டேட்ல சைன் பண்ணணும்ல அப்படிங்கிற கூட திங்க் பண்றாங்க. அதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. இப்ப சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட டீடைல் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இதுதான் இந்தியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹையஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்னு நான் சொல்ல வரல. இது ஒரு ஸ்டாண்டர்ட், அவ்வளவுதான். இதுக்கு மேலையும் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க ஒர்க்மேன்ஷிப் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கு கீழேயும் நிறைய ஒர்க்மேன்ஷிப்ல ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்றாங்க. நாங்க ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றோம், அதை தான் உங்ககிட்ட நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி உங்க பில்டர் அல்லது இன்ஜினியர் பேப்பர்ல நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறேன், நல்ல மெஷினரிஸ் யூஸ் பண்ணி ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்றேன், நல்ல ஹையர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றேன்னு சொன்னா மட்டும் போதாது. அவர்கிட்ட மென், மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது நீங்க பார்க்க வேண்டியது உங்க கடமை தான். உங்க பில்டரோட கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்டை நீங்க போய் பார்க்கறத விட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ணுங்க. அவரு சொல்ற ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்றதுக்கான மிஷினரிஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கறத பாருங்க. அடுத்ததா ரேட் பத்தின கிளாரிட்டி. உங்களோட பில்டர் மார்க்கெட்ல இருக்கிற ரேட்ல இருந்து 100 ரூபாய் அதிகமாவோ குறைவாவோ சொன்னா அது நார்மல். ஆனா உங்களோட பில்டர் ரொம்ப குறைவான ரேட்டுக்கு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்றாருன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது உங்களுக்கான ட்ராப்பா கூட இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிற ரேட்டில் தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ
நாங்களே இந்த ரேட்டை ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னா நாங்க வால்யூம்ல பிசினஸ் பண்றதால நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா பண்றதால தான் இந்த ரேட்டுக்குள்ள இது அகாமடேட் பண்ண முடியுது. இனி ஒரு தனி பில்டர் ஒரே ஒரு வீடோ அல்லது 2 பில்டிங்கோ சைமல்டேனியஸா செய்யறாருன்னா அவர்னால இந்த ரேட்ல இருந்து இனியும் 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமா தான் கொடுக்க முடியும். பட் இந்த ரேட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் திடீர்னு கம்மியா ஒருத்தர் ப்ரொவைட் பண்றாருன்னா அவர் இந்த பில்டிங்கை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்றதுக்கான எண்ணத்துல உங்ககிட்ட ப்ராஜெக்ட் எடுக்கிறது இல்லங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப குறைவான ரேட்டுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்டை பண்ண போறேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து மாட்டிக்காதீங்க, கடைசியில வருத்தப்படாதீங்க. அடுத்தது, உங்களுக்கும் பில்டருக்கு உள்ள கான்ஃபிளிக்ட்ஸ். பில்டரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ரிசர்ச் பண்ணி பில்டரை சூஸ் பண்ணுங்க. நிறைய டிஸ்கஸ் பண்ணி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுங்க. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்றேங்கிற பேர்ல ஒர்க் ஃபோர்ஸை உங்க பில்டரை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு பிஹேவ் பண்ணி ஒர்க்கர்ஸோட மாரலை டிமாரலைஸ் பண்ணாதீங்க. உங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஒரு டீம் ஒர்க். ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். அதனால உங்க பில்டரை நம்புங்க, அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. அதை ஒரு சண்டை மாதிரி கொண்டு போகாதீங்க. இன்னொரு சென்சிட்டிவான பாயிண்ட், ஆனா முக்கியமான பாயிண்ட், சில ஹவுஸ் ஓனர்ஸ் ஒரு பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நிறைய அடிஷனல் ஒர்க் செய்திருவாங்க. ஆனா லாஸ்ட் ஸ்டேஜ் பேமெண்ட்டை செட்டில் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி அவங்க கிட்ட இருக்காது. அப்போ பில்டர் நல்லா ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இங்க குறை அங்க குறை அப்படின்னு சொல்லி அந்த பேமெண்ட்டை கொடுக்காம இருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்வாங்க. இது மாதிரி சிச்சுவேஷன் உங்க ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா வரக்கூடாது. ஏன்னா உங்க வீட்டை கட்டி முடிச்சது மிஷின்ஸ் மட்டும் இல்ல, உழைப்பாளர்கள். அவங்களோட உழைப்பை போட்டு தான் உங்க வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் பேமெண்ட்டை ஃபேரா செட்டில் பண்ண வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ சைல்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த இயரோட ரேட்ல என்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? நாங்க ஒவ்வொரு வருஷமும் 100 rupees per square feet இனிஷியலா எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி இந்த வருடம் தை மாதத்துக்குள்ள நாங்க சைன் பண்றது, அதாவது February 13க்குள்ள சைன் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு 100 rupees per square feet டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்றோம். அதுக்கப்புறமா நாங்க சைன் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன டிஸ்கவுண்ட்ங்கிறது நீங்க வாட்ஸ்அப்ல டீம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் கடந்த 12 வருடங்களா கோயம்புத்தூர், சேலம் அண்ட் சென்னை ரீஜியன்ல ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் ரீஜியன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர் போன்ற சுற்றி இருக்கிற பகுதியும் தான் உள்ளடங்கும். உங்களோட ப்ராஜெக்ட்டை நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்கா ப்ராப்பர் ஒர்க்மேன்ஷிப்பை ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட ப்ராஜெக்ட் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்குதுன்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களுக்கு உங்களோட லொகேஷன் ஃபீஸபிளா இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட ப்ராஜெக்டை நாங்க எடுத்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முழு தயாரா இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அவசியம் இல்லை, உங்ககிட்ட நல்ல மேஸ்திரி இருக்கிறாங்க, நல்ல பில்டர் இருக்கிறாங்க, அவங்கள கைட் பண்றதுக்கு டிராயிங்ஸ் தேவை, சைட் விசிட்ஸ் தேவை, கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டேஷன் மட்டும் தேவைன்னா அதுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறதையும் இந்த பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதை பாருங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் வேணும், கன்சல்டேஷன் வேணும்னாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த முறை நாங்க என்னென்ன பாயிண்ட்ஸை இதோட சேர்த்து ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதையும் சொல்லுங்க. ஒருவேளை இந்த வீடியோல நான் இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஷார்ட்டா சொன்னேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல் அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நான் டீடைல்டா இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் பண்றதும் இந்த வீடியோவை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றதும் அடுத்த ஆண்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களை மாதிரி இன்னொரு வீடு கட்டுற ஹவுஸ் ஓனருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கனவு வீடை நல்லபடியா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.